எதுக்காக நடக்குது என்றதான் நாங்க முக்கியமா இன்னைக்கு நாங்க கலந்துரையாட போறோம். முதலாவது நான் என்ன செய்ய போறேன்னா, நான் வந்து இங்கிலாந்துல இருக்கிறதால நான் கொஞ்சம் இங்க என்ன நடக்கிறதுன்றத பத்தி நான் பேசுறேன். அதுக்கு பிறகு என்னோட எங்க கூட இணைஞ்சிருக்கிற பிரதர் மிஸ்டர் விஜயசங்கர் அவர் இலங்கையில நடக்கிற விஷயங்களை பத்தி அவர் பேசுவார். சரி, முதலாவது இந்த ட்ரப்னு நாங்க ஆங்கிலத்துல சொல்லலாம், பொறிகள் என்று தமிழ்ல சொல்லலாம். என்ன நடக்குது ஆக்சுவலி, ஏன் இந்த பிரச்சனை எங்களுக்கு இப்ப இது நடந்து கொண்டு இருக்குது? உலகம் வந்து எவ்வளவோ முன்னேறிட்டு, நாங்க இலங்கையில இருந்து வந்த வர்ற நேரம் இருந்த இலங்கை இப்ப இல்ல, இங்கிலாந்துல கூட நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சோ ஏன் இப்படி நடக்குது, ஏன் நாங்க ஏமாறுறோம், ஏமாற்றப்படுகிறோம் என்றதை பத்தி நாங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். முதலாவது, இங்க யூகே பொறுத்த வரைக்கும் நான் சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்றேன். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அட இப்படி எல்லாம் இருக்குதான்னு கூட நீங்க ஒரு சில நேரம் யோசிக்க கூடும். ஏன்னா நான் அப்படி சில நேரத்துல நான் யோசிச்சிருக்கேன், இவ்வளவு விஷயம் இருக்கேன் எனக்கு தெரியலேன்னு சொல்லி. முதலாவது வந்து இந்த ட்ரப்ஸ்ன்னு நாங்க சொல்றோம். ஆனா இதுக்கு ஒரு யூகேல யூஸ் பண்ற டேர்ம் என்னன்னு சொன்னா சோஷியல் இன்ஜினியரிங் என்று சொல்றாங்க. அதாவது சமூக பொறியியல் என்று கரெக்டா டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படி வருது. ஆனா இது எப்படின்னு சொல்லி சொன்னா, சைக்காலஜிக்கலா ஒரு மெனிப்புலேட் பண்றது, ஒரு ஃபோர்ஸ் பண்ணி, ஒரு ஏமாத்தி, அவங்களோட நம்பிக்கைய பெற்றுக்கொண்டு காசை இல்லாட்டி வேற விதமா அவங்கள்ட்ட இருந்து உதவிகளையோ அவங்கள ஏமாத்தி பெற்றுக்கொள்ற ஒரு விஷயத்தை தான் இந்த சோஷியல் என்ஜினியரிங் என்று சொல்லி சொல்றாங்க. சோ இப்ப இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா, இதுல இங்க யூகே, நான் முதல்ல யூகே இத பத்தி பேசுறேன், பிறகு மிஸ்டர் விஜயசங்கர் பேசுவார். சோ யூகே பொறுத்த வரைக்கும் நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இங்க நிறைய இது நடந்து கொண்டிருக்கு. நீங்க எங்க இருந்து ஜாயின் பண்ணிருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனா நான் குயிக்கா இதை நான் சொல்லிடுறேன். இதுல வந்து இலங்கை மக்களும் அநேகமா இதுல பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சோ இதுல 5 வகையாக இதை பிரிச்சிருக்கு. முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, இது இங்க யூகேலன்னு நான் சொன்னாலும் இது இலங்கையிலேயும் இது கண்டிப்பா நடக்கும், நடந்து கொண்டு இருக்கும்னு நான் நம்புறேன். இல்லாவிட்டாலும் இனியும் நடக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதலாவது வந்து சொன்னா ஃபிஷிங்னு சொல்றாங்க. ஃபிஷிங் மீன் பிடிக்கிறது இல்ல, ஃபிஷிங் பீல ஸ்டார்ட் பண்ணுது. இது எப்படின்னு சொன்னா, பேங்க்ஸ், சரியா, அதாவது உங்களுக்கு இது இமெயில் மூலமா தான் வரும். நல்ல நம்பிக்கையான இமெயிலா வரும் பேங்க்ல இருந்து, உங்களோட பேங்க் மூலமாவோ இல்லாட்டி சில நேரம் நீங்க அடிக்கடி பயன்படுத்துற ஒரு சேவை மூலமா, ஒரு அமேசான் அப்படி ஏதாவது ஒரு மூலமா உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். இப்படி இப்படி இது இந்த லிங்கை கிளிக் பண்ணி இதை செய் சொல்லி வரும். அப்ப நாங்க என்ன செய்வோம், என்னடா இது பேங்க்ல இருந்து ஒரு வந்திருக்குது ஏதோ இமெயில் சொல்லி, ஏன்டா இப்ப பேங்க்ல இருந்து இமெயில் வருது, அப்ப நீங்க கிளிக் பண்ணிடுவீங்க. கிளிக் பண்ணோன்னு அது என்ன செய்யும், உங்களோட அந்த லிங்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது அவங்க அதை எடுத்துருவாங்க. உங்களோட இன்ஃபர்மேஷன் ஏதாவது எடுத்துட்டு உங்களோட பேங்க்கு அக்சஸ் பண்ணியோ ஏதோ ஒன்று செய்திடும். நீங்க என்ன செய்றீங்கன்றத பொறுத்து மிச்ச காரியம் நடைபெறும். சோ இது ஒரு விதமான ஏமாத்துறது, பொறி. ஓகே, அடுத்தது வந்து வேலிங் என்று சொல்றாங்க. இது எப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு நான் இப்ப ஸ்ரீலங்கன் சிங்க நிறைய பேர் கடை வச்சிருக்கிறாங்க. சோ நீங்க ஒரு கடை முதலாளியா நீங்க இருக்கிறீங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, உங்களை நேரா டார்கெட் பண்றாங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு கீழே தான் நிறைய பேர் வேலை செய்யறாங்க, உங்களுக்கு கீழே தான் ஒரு கம்பெனி இருக்குன்னா உங்களை நேரா டார்கெட் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யறாங்க, நீங்க பிஸியா இருக்க நேரம் கால் பண்ணி, நான் இந்த இதுல இருந்து கால் பண்றேன், நீங்க இந்த இதை டக்குன்னு செய்யுங்க, இதை அப்படி செய்யுங்க இதன்னு சொல்லி சொல்லி உங்கள்ட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கொள்றாங்க. சோ அப்ப நீங்க பிஸியா இருக்கிற நேரம் நீங்க என்ன செய்றீங்க, ஓ கரெக்ட் கரெக்ட், இப்ப இங்க வந்து சில நேரம் டாக்ஸ் ஆபீஸ், அப்படி நான் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து கால் பண்றேன், உங்களுக்கு இந்த இதுல நீங்க அவசரமா இன்றைக்கு டாக்ஸ் கட்டாட்டி நான் உங்களுக்கு ஃபைன் பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க பிஸியா இருக்கிற நேரத்துல சரி 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 என்ன டக்குன்னு செய்யற, அப்படி ஏமாத்துறது. அடுத்தது வந்து ஸ்மிஷிங். இது எப்படின்னு சொன்னா, டெக்ஸ்ட் மூலமா வர்றது. இது என்ன, உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வரும், டெக்ஸ்ட்ல எஸ்எம்எஸ் மூலமா வரும். இப்படி நாங்க டெலிவரி ஒண்ணு உங்களுக்கு வந்திருக்குது, நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு டெலிவர் பண்றோம், அப்படி இப்படி என்று சொல்லி நான் ஆனா எல்லாத்தையும் பார்த்து உண்மையாவே இருக்கும், பொய்யான மாதிரியே இருக்காது.
அப்ப இப்ப இங்க வந்து ராயல் மெயில் எங்களுக்கு மெயில் வாரது யூகேல அவங்கள்ட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வந்து அவங்களோட பேரை பயன்படுத்தி ஒரு டெக்ஸ்ட் அனுப்பி உங்களை லிங்க் போடுவாங்க. நீங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணோம்னா அது படப்படன்னு கூட வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணும், அதை செய்யும் இதை செய்யும் அப்படி எல்லாம் செய்திருவாங்க. அடுத்தது வந்து விஷிங்னு சொல்ற வீல ஸ்டார்ட் பண்ணுது. இதே எப்படின்னு சொல்லி சொன்னா போன் மூலமா கால் பண்றது. நான் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் நான் பிஸியா இருக்க நேரம் எனக்கு போன் வந்துச்சு, பேங்க்ல இருந்து போன் பண்றேன், உங்க கார்டை யாரோ யூஸ் பண்றாங்க, டக்குன்னு நாங்க இப்ப உடனே நிப்பாட்டி ஆகணும், இங்க பாரு இந்த கடையில யூஸ் பண்றாங்க, இப்ப நான் உன்னோட கழிச்சு கொண்டு இருக்கேன், இல்ல இந்த கடையில யூஸ் பண்றாங்கன்னு. அப்படி அப்ப நான் பிஸியா மீட்டிங்ல இருக்கிறேன், இப்படி கால் வருது. ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் நான் ஏமாந்துட்டேன். ஆனா டக்குன்னு நான் சுதாரிச்சதால தப்பிட்டேன். இது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு காரியம். அடுத்தது வந்து அஞ்சாவது வந்து எப்படின்னு சொன்னா ஹனி ட்ரக் என்று சொல்றாங்க. ஹனி என்றா என்ன? தேன். தேன் என்றா என்ன? இனிப்பு. இனிப்புண்டா என்ன? நல்ல சுவையா இருக்கும், நல்ல ருசியா இருக்கும். இது எப்படி என்று சொன்னா நம்பிக்கையை பொறுத்து உங்களோட காதல் வாய்ப்படுத்தி அல்லாது பாலியல் ரீப்பை பயன்படுத்துறது. இது எங்களுக்கே தெரியாது, இப்படி நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது. ஏன்னா நாங்க உண்மையாவே அன்பு பாசம் இதுல வந்து நாங்க அதுக்குள்ள ஈஸியா விழுந்துருவோம். இது எங்களுக்கு தெரியாது இப்படி நடக்குதுண்டு. படிப்படியா இது நடக்கும். இது கூடுதலா சில நேரம் சோசியல் மீடியால இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஹலோ, ஹாய், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, எங்கேயோ இது செய்யற மாதிரி இருக்கு, உங்களை எங்கேயோ பார்த்திருக்கிறேன், நீங்க செய்யற காரியங்கள் நல்லா இருக்கு, உங்களோட படங்கள் நல்லா இருக்கு, உங்களோட நீங்க நல்லா அழகா இருக்கிறீங்க, அப்படி இப்படி இப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா நல்ல கிளவரா நடப்பாங்க. இவங்க வந்து உங்களுக்கே தெரியாது நீங்க ஏமாறுறீங்கன்னு, உங்களுக்கே தெரியாம நீங்க அந்த வலைக்குள்ள விழுந்துருவீங்க. அதுக்கு பிறகு ஆரம்பமாகும் பிரச்சனை. அதுக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் ஆரம்பமாகி படிப்படியா அது போய் பிறகு ஒரு கட்டத்துல உங்கள்ட்ட இருந்து பணம் எடுப்பாங்க. அப்படி இப்படி வந்து பெரிய ஒரு மோசடியான விஷயமா நடந்து முடிஞ்சிடும். இது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் மன ரீதியா. இது எல்லாமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். சோ இது வந்து யூகேல, அதாவது இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இது இங்க அதிகமா நடக்குது. இலங்கையிலேயும் இது நடக்கும் என்று நான் நம்புறேன். அங்கேயும் இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ நான் இன்னொரு 5 மினிட்ஸ் காய்ச்சிட்டு நான் அடுத்த நபர்கிட்ட கொடுக்க போறேன். சோ நாங்க பார்த்தோம் இது வந்து இப்ப நான் பார்த்தது, நான் உங்கள்கிட்ட விளங்கப்படுத்தினது வந்து பொதுவான பொறிகள். அதாவது இங்க நாங்க ட்ரப்ஸுக்குள்ள விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையில தான் நான் உங்களுக்கு காட்டினேன். அடுத்ததான் நாங்க பார்க்க போறது ஏன், வை, ஏன் இது நடக்குது, ஏன் நாங்க இப்படி ஏமாறுறோம். இந்த நாட்டுல நான் எத்தனையோ வருஷமா இருக்கேன்னு ஒரு போன் கால்ல நான் ஏமாற பார்த்துட்டேன். எல்லாம் தெரியுமென்னு நான் நினைச்சு கொண்டிருக்கேன். நான் ஒரு போன் கால் என்ன ஏமாத்து பார்த்தது. இப்ப ஏன் நாங்க இப்படி ஏமாறுறோம் ஏண்டா நாங்க நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்களா, இங்க இருந்து நாங்க யூகேல இருக்கிறாக்கள் பண விஷயம் என்று வார நேரம் நாங்க உதவி செய்யறது, எங்களுக்கு உதவி செய்யற ஒரு மனப்பான்மை இயற்கையாவே இருக்குது. அதுவும் ஸ்ரீலங்கால இருந்து ஒரு உதவி என்ற நேரம் நாங்க சரி ஓகே பாவம், பாவம் தானே, பாவம் தானே, பாவம் 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 என்ற வார்த்தையை நாங்க அடிக்கடி சொல்லுவோம். ஐயோ பாவம் என்று சொல்லி நாங்க இங்க கஷ்டப்பட்டாலும் அவங்க அங்க கஷ்டப்படக்கூடாதுன்றது அந்த ஒரு மைண்ட் செட். நாங்க உதவி செய்யணும், இது எங்களோட கலாச்சாரம் தான். உதவி செய்யற ஒரு மனப்பான்மை எங்களுக்கு இயற்கையாவே இருக்குது. அது ஒரு காரணம். நாங்க டக்குன்னு காசு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு சரி பரவாயில்ல, இன்னும் ஒரு 50 பவுண்ட் தானே, சரி 50 பவுண்ட் பரவாயில்ல, ஒரு 20 பவுண்ட் தானே, இப்படித்தான் ஆரம்பிக்கும். பிறகு அது பெருசா வந்து நிக்கும். மற்றது வந்து இங்க இருக்கிற நேரத்துல நாங்க வந்து இங்க நாட்டை பொறுத்த வரைக்கும், யூகே பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து அத்தாரிட்டிஸுக்கு, அதாவது HMRC-யா இருக்கட்டும், டாக்ஸ் ஆபீஸ், மற்றது ஹோம் ஆபீஸா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் நாங்க கொஞ்சம் மரியாதை கொடுக்குறோம். நாங்க எங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கு. சோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு டெக்ஸ்டோ போன் காலோ மெசேஜோ ஏதோ ஒன்று வந்தா நாங்க உடனே ஆச்சோ இது உண்மையா இருக்குமென்று டக்குன்னு நம்பி அதுல நாங்க இன்ஃபர்மேஷனை கொடுத்துடுறது, இல்லாட்டி லிங்க கிளிக் பண்ணிடுறது. பேங்குக்கும் அப்படித்தான். இதுவும் எங்களோட கலாச்சாரம். அதிகாரி ஒரு ரெஸ்பெக்ட், அத்தாரிட்டிஸுக்கு நாங்க ரெஸ்பெக்ட் பண்றதால டக்குன்னு அதை யூஸ் பண்ணி ஆக்கலங்களை ஏமாத்த பாக்குறது. மற்றது இந்த ஆன்லைன்ல வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ஸ்ரீலங்கால நாங்க ஒரு கலாச்சாரம் கட்டுப்பாடுகளுக்குள்ள வளர்ந்தனாங்க. எங்களுக்கு ஆன்லைன், அதாவது இப்ப எந்த வயசு
நாங்க இப்ப வந்து 90s எல்லாம் வந்த ஆக்கள், நாங்க இப்ப 40, 50கள் அதுகள்ல இருக்கிறோம். சரியா? எங்களுக்கு ஆன்லைன் எப்படின்னு நாங்க தெரியாது. இப்பதான் நாங்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு அத சரியா பாவிக்க நிறைய பேருக்கு தெரியாது. ஆன்லைன் என்று வர நேரம் சோசியல் மீடியா வந்து எப்படின்னு சொன்னா ஒரு மார்க்கெட். நீங்க மார்க்கெட்டுக்கு போனா இங்க ஒருத்தர் காய்கறி விற்பார், இங்க ஒருத்தர் முருங்கைக்காய் விற்பார், அவர் இங்க விற்கிற ஒரு காய் இங்க நிப்பம், ஒரு காய் இங்க நிப்பம். அதுல மார்க்கெட்ல கசமுசா கசமுசா கசமுசான்னு இருக்கும். வேர்க்கும் வேர்த்து விறுவிறுத்து மனம் இது மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பிளேஸ் இல்ல. ஆனா அதே இது நீங்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு போறீங்க, நல்ல குளுகுளுண்டு ஏசி இருக்கும், நீங்க போறீங்க, இந்த கடைக்கு போறீங்க, வாங்கன்னு வாங்க, மரியாதையா நடத்துவாங்க, நீங்க என்ன வாங்குறீங்க இதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏதாவது பிரச்சனைனால நீங்க திருப்பி போய் அதை கொடுத்து நீங்க காசு பெற்றுக்கொள்ளலாம். ஆனா மார்க்கெட் அப்படி இல்லை. யார் வாராங்க, எவன் வாரான், எவன் போறான் ஒண்ணுமே தெரியாது. சோசியல் சோசியல் மீடியான்றது ஒரு மார்க்கெட் பிளேஸ். அதுல எப்படி உங்களுக்கு பயன்படுத்த தெரியுமா? அதுக்குன்ட்டு சில கோட்பாடுகள் இருக்குது. இந்த விஷயத்துல நான் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஒண்ணுமே இல்லை. யாரும் ஹாய் சொன்னா உடனே ஹாய் சொல்றது. யூ லுக் நைஸ் லைஃப். யாருன்னே தெரியாது. இவர் யார் இது தெரியாது. யாரோ ஒருத்தர். அப்ப அதுதான். அப்ப நாங்க ஈஸியா அந்த வேலைக்குள்ள விழுந்துடுறோம். ஏன்னா எங்களுக்கு சோசியல் மீடியான்னு வர நேரம் ஒரு கோட்பாடுகள் கிடையாது. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒருத்தட்ட கேட்கிறேன், சும்மா கேட்கிறேன்னு வைங்க, என்ன நீங்க பவுண்டரிஸ் எல்லைகள் சோசியல் மீடியான்னு வர நேரம் நீங்க என்ன எல்லைகள் வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சோசியல் மீடியால பேஸ்புக்ல யாரும் எனக்கு தெரியாதாரு ஹாய் என்ன நான் ஹாய் பதில் போட மாட்டேன். உடனே பிளாக். எனக்கு ஹாய் வேணாம். நான் சொல்றது நான் சொல்லிட்டு இருப்பேன். நீங்க ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணலாம். கோட்பாடுகள் வச்சிருங்க. இது முதலாவது. கோட்பாடுகள் இல்லாம இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஹனி ட்ராப்ன்னு நான் சொன்னேன். ஹனி மாதிரி தேன் மாதிரி இனிக்கும் அந்த விஷயத்துல அதுக்கு ஒரு காரணம் வந்து தனிமை. நிறைய பேர் வந்து தனிமையில இருக்கிறாங்க. அது விவாகரத்தாகியோ இல்லாட்டி ஊரை விட்டு வந்து ஃபேமிலியை விட்டு வந்து இங்க தனிமையில இருக்கிற நேரம் நாங்க இந்த மாதிரி ஒரு யாராவது என்னோட பேச மாட்டாங்களா, ஒரு அன்பான வார்த்தை கூற மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கி தவிச்சு கொண்டிருக்கிற நேரத்துல இப்படி யாரோ ஒருத்தர் வந்து பேசணும்னா நாங்க அந்த வேலைக்குள்ள விழுந்துடுறோம். எங்களையும் அறியாம. குடும்பத்துல நிறைய பேர் குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் தனிமை இருக்குது. அவங்கள சுத்தி யாருமே என்ன புரிஞ்சு கொள்ளாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அப்ப இப்படி மாதிரி யாராவது எங்களோட கதைக்கிற நேரம் நாங்க அந்த வேலைக்குள்ள விழுகிறோம். அது எங்களை ஒரு தாக்கத்துக்குள்ளாக கொண்டு போகும். மற்றது என்ன, எங்களுக்கு நோ என்று சொல்ல தெரியாது. ஸ்ரீலங்கன்ஸுக்கு நான் உண்மைக்கு சொல்றேன், எங்களுக்கு நோ சாரி இல்ல என்று சொல்ற ஒரு பிரச்சனை எங்களுக்குள்ள இருக்குது. அப்ப அந்த இல்ல சொல்லாத நேரம் காசு கேட்கிற சரியில்லை தானே, ஏதோ கேட்டுட்டாங்க பரவாயில்ல ஒரு 20 பணம் அனுப்பி வைப்போம். நோ எங்களுக்கு சொல்ல தெரியாது. இப்படி பல காரணங்களால தான் இந்த ட்ரப்ஸ் வந்து எங்களை இன்றைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்குது. இப்ப நான் மிஸ்டர் விஜய் சங்கர்ட்ட கொடுக்குறேன். அவர் இலங்கையில உள்ள என்ன நடக்குது, ஏன் பொதுவான பொறிகள் என்ன, ஏன் இப்படி நடக்குதுன்றத பத்தி அவர் எங்களுக்கு இன்ஃபர்மேஷனை தரப்போறார். மிஸ்டர் விஜய் சங்கர், இது உங்களுடைய. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கட சமூகத்துல நாங்கள் பேச வேண்டிய பல விடயங்கள் இருக்கு. இருந்தாலும் அந்த விடயங்களை நாங்கள் பொது வழிகள்ல பேசுவதற்கு தயங்கி கொண்டிருக்கின்றோம். அப்ப ஆனபடியா அப்படி எல்லாருமே தயங்கி கொண்டு இருந்தால் இது அப்படியே வளர்ந்து கொண்டுதான் போகும். ஆகவே நாங்கள் தயக்கம் இல்லாமல் இந்த முயற்சியை இப்படி கௌரி மற்றும் அஜிதாக்கள் எடுத்ததுக்கு முதல்ல நான் பாராட்டுறேன். ஏனென்று சொன்னா இதே மாதிரில இப்படி பல விடயங்கள் பேசு பொருளாக நாங்கள் கதைக்க வேண்டி இருக்குது. முதல்ல நாங்கள் எங்களுடைய சமூக கட்டமைப்பை பார்ப்போம் என்று சொன்னால், ஆரம்ப காலங்களில், அதாவது குறிப்பாக அந்த யுத்தம் தீவிரம் அடைகிறதுக்கு முதல் 90ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு முற்பட்ட காலப்பகுதி என்று சொல்லலாம். அந்த காலத்துல இந்த எங்கட ஊர்கள் ஊரென்ற சொல்ல நாங்கள் பாய்ப்போம். உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், இவர் இந்த ஊரை சேர்ந்தவர், அவர் அந்த ஊரை சேர்ந்தவர் என்று சொல்லி அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிறவர்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவாகவும் சொந்த பந்தங்களாகவும் இருப்பினும். நானே இந்த கதை உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னால், அந்த காலத்துல இந்த ரோல் மாடல் என்று சொல்றது இந்த ஊர்ல பெரிய ஆக்கள் இருப்பினும் ஆற அந்த ஊர் மதிக்கும் என்றால் உண்மை நேர்மை கௌரவமாக ஆறு ஒரு ஆள் வாழ்றாரோ அவரைத்தான்
அந்த சமூகம் மதிக்கிறது. அவைக்குத்தான் அந்த மதிப்பு கூட. அதுக்கு பிறகுதான் படிச்சு வந்து இப்ப நாங்கள் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் என்று மதிப்பு கொடுக்குற மொழிய. ஆனால் எங்கட கடந்த கால எங்கட தமிழர் பண்பாட்டுல பார்த்தால் அந்த ஊர்ல இருக்கிற பெரியவர்கள் இப்ப உங்களுக்கு இதுல கேட்டுக்கொண்டிருக்கிற சில பேருக்கு அந்த ஞாபகங்கள் வரும். ஆறாவது ஒரு ஆள் உங்களோட ஊர்ல ஒரு வெள்ளை வெட்டி உடுத்து கொண்டு வெள்ளை சேட்டு போட்டுக்கொண்டு அவர் ஒரு ரோல் மாடலா இருந்திருப்பார். ஆனா அவரை அந்த சமூகம் மதிக்கிறதுக்கு முக்கியமான தகுதி என்பது அவருடைய ஒழுக்கமான வாழ்வியல். அது கூடுதலாக எங்கட சமூகத்துல வந்து அந்த வாழ்வியல் என்பது அறம் சார்ந்ததாக இருந்தது. அப்ப அறம் சார்ந்ததாக இருந்தன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் அறத்தின் வழி நடத்தல். அப்ப அது வள்ளுவற்ற குறளும் இருக்குது. அப்ப அதுகளை நான் இப்ப சொல்ல இல்லை. அப்ப அறம் வழி வாழ்ந்த ஒரு சமூகம் எப்போது இந்த யுத்த அனர்த்தங்கள் ஏற்பட்டதோ அப்ப அதுக்கு பிற்பாடு இந்த சமூகம் பல்வேறு இடப்பெயர்வுகளை சந்திச்சு பல பல இடங்களுக்கு இடப்பெயர்ந்த காரணத்தால அவர்களுக்கு ஏற்பட்ட வறுமை மற்றும் பல்வேறு இடர்பாடுகள் அவர்கள் அறத்தின் வழி ஒழுகுறதுல இருந்து விலத்துறதுக்கு ஒரு பிரதானமான காரணமாக அமைந்தது இந்த யுத்தமும் இந்த இடப்பெயர்ப்பு. அந்த யுத்தத்தால் ஒரு விளைவாக இருந்த இடப்பெயர்வு. அவர்கள் முந்திய தங்களோட சொந்த ஊர்களில் இருக்கைக்குள்ள தங்களுக்கென்ற ஒரு சொந்தமான தொழில் சொந்தமா ஒரு வருமானம் என்று கௌரவமா இருந்த ஆக்கள் தங்களோட சொந்த நிலங்களையும் ஊர் உறவுகளையும் விட்டு பல இடங்களுக்கு பிரிஞ்சு சென்ற பிறகு அந்த அறம் வழி வாழ்தல் என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. எப்படியும் வாழலாம் என்ற ஒரு சூழ்நிலை மாறிவிட்டது. அதுக்கு பிறகு இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு பார்த்தால் திருப்ப அந்த அந்த ஒவ்வொரு அந்த ஊர்களின் தனித்துவங்கள் எங்களுடைய கலை கலாச்சாரம் பண்பாட்டு விழுமியங்களுடைய தனித்துவங்கள் சிதைக்கப்பட்ட அதே நேரம் அது அந்த காலம் வரையும் மூடப்பட்டிருந்த இந்த நவீன தொழில்நுட்ப வசதிகளும் திடீரென்று 2009க்கு பிறகு வரும்போது அது தொடர்பான விழிப்புணர்வுகளும் எங்கட மக்களிடம் இருக்க இல்லை. அப்ப அதை நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் அந்த நேரத்துல இருக்க இல்லை. அப்ப இதன் காரணமாக இது நான் ஒரு சின்ன ஒரு வரலாறு. அப்ப தற்போது இருக்கிற இந்த நவீன தொழில்நுட்பங்கள் ரஜிதா சொன்ன மாதிரி, நான் ரஜிதா சொன்னதுகளை கூட இதுல விவரிக்க இல்லை. என்னன்னு சொன்னா திருப்பி கதைக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக இப்ப ரஜிதா சொன்ன மாதிரி இப்ப இங்க இந்த ஆன்லைன் மோசடிகள் மற்றது இப்ப திடீரென்று உங்களுக்கு ஒரு ஸ்விஃப்ட் ஒரு லொத்தர் விழுந்திருக்கு, இத்தனை லட்சம் விழுந்திருக்கு, நீங்க முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு முதல் 10,000 ரூபாய் அனுப்புங்கோ, உடனடியா அனுப்புங்கோ, உங்களுக்கு அது 5 நாளைக்கு முதலே முடிஞ்சிட்டு இன்றைக்கு 2 மணியோட எக்ஸ்பயர்ட் ஆக போகுது என்று சொல்லிக்க சில நேரம் அந்த அந்த நபர் அதை கேட்கிறவர் உண்மையிலே ஏதாவது ஒரு வேலையில பிஸியா இருப்பார். இருந்தாலும் அவர் அதுக்கு அங்கால சிந்திக்க அவருக்கு சில நேரம் டைம் பெறாது. அவர் டக்குன்னு என்னத்தை பார்ப்பார் என்றால், ஒரு 20 லட்சம் ரூபாய் காசு விழுந்திருக்கு, நான் இப்ப ஒரு 10,000 ரூபாய் அனுப்ப வேணும், அதை நான் இப்ப அனுப்ப இல்லையென்றா அந்த 20 லட்சம் லாஸ்ட் போட்டு அனுப்பினாக்கள். இதுல படிச்ச ஆக்கள் படிக்காத ஆக்கள்ன்றதை விட எல்லாருமே இதுல ஏமாற்றப்பட்டிருக்கு நம்ம தான் சொல்லுவோம். அது எங்களோட அனுபவத்துல பார்த்தா படித்தவர்கள் மட்டுமில்ல படியாதவர்களும் நாங்கள் குறிப்பா சொல்றது படிக்காதாக்கள்லாம் இப்படி கூட ஏமாறுறது அப்படியா இல்ல. உண்மையா படித்தவர்கள் கூட பட்டதாரிகள் கூட அரசாங்க உத்தியோகத்தர் கூட இப்படியான விஷயங்கள்ல ஏமாந்திருக்கிறோம். ஆனா அவர்கள் பெரும்பாலும் இந்த விஷயங்களை வெளியில சொல்ல மாட்டேன். ஏனென்றா மற்றவை டக்குன்னு கேட்டு போடுவோம் தானே, அப்ப நீ என்ன படிச்ச, நீ என்ன வேலை செய்கிற, நீ இப்படி போய் ஏமாந்தன்னு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் மிஞ்ச போகுது. இதை விட எங்களுக்கு பிரதானமாக எங்கட இடங்கள்ல நடக்கிற விஷயங்கள்ல பார்த்தா பிரதானமாக ஒன்று இந்த பொருளாதார அடிப்படையிலான ஏமாற்றுதல். பொருளாதார அடிப்படையிலான ஏமாற்றுதல் என்று சொல்லி பார்க்க குறிப்பாக எங்கட உள்ளூர்ல பார்த்தா, உள்ளூர்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் சென்டர்கள்ல இருந்து ஒரு மரக்கரை விற்கிற கடையில இருந்து மீன் மார்க்கெட்ல இருந்து சகல இடத்திலையுமே மக்களுக்கு கொடுக்கிற பொருட்கள்
மக்கள் கொடுக்கிற பணத்துக்கு பெறுமதியான பொருட்கள் கொடுக்கிற இல்லை. இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச பொருட்களை கூட அந்த டேட்டை ஓல்ட பண்ணி போட்டு விற்கிற ஒரு நிலை இன்றைக்கும் எங்கட பகுதிகளில் காணப்படுது. அப்ப பாமர மக்களும் சரி படிச்ச மக்களும் சரி அதுக்கு விதிவிலக்கண்டு இல்லை. அப்ப அந்த மாதிரியான ஒரு முந்தி நான் முதல் சொன்ன மாதிரி ஆரம்ப காலங்கள்ல எங்கட பண்பாட்டுல அந்த அறமண்டது ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அறத்தின் வழிதான் அந்த வியாபாரம் நடக்கும். ஆனா இப்ப அதுகள் அப்படி என்று சொல்றதுக்கு இல்லை. எல்லாருமே அந்த பணம் தான் குறியன்ற இதுல அப்ப வியாபார நிலையங்கள்ல இப்படியான ஏமாற்று விஷயங்கள் நடக்குது. மற்றது இந்த விலைக்கட்டுப்பாடும் அரசாங்கம் எப்படித்தான் போட்டாலும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு விலை, எல்லா சாமானுமே அப்படி விலை வித்தியாசம். அது கூட ஒரு விதமான ஏமாற்று வேலைகளாகத்தான் இருக்குது. இது ஒன்று பொருளாதார ரீதியில. மற்றது அடுத்தது எங்களுக்கு பிரதானமாக எங்கள்கிட்ட குறிப்பாக எங்கட தமிழ் மக்களிடம் ஒரு திட்டமிட வாழ்க்கையை திட்டமிடுறதோ அல்லது எந்த விஷயத்தையும் திட்டமிடுறது, அதை பகுப்பாய்வு செய்து பார்க்கறது என்ற தன்மைகள் குறைவு. அவைகள் எல்லாத்தையுமே பெரும்பாலான விடயங்களை கூட ஒரு அன்பு கலந்த இதாக, இப்ப உதாரணமா இன்றைய தான் நான் முதல்ல ரஜிதாவை இதுல பாக்குறேன். அப்ப இன்றைக்கு ரஜிதா ஒரு 10 நிமிஷம் கதைச்சோன்னா நான் அப்படியே ரஜிதாவை நம்பிடுறது. அதே மாதிரி ரஜிதாவும் என்ன முற்று முழுதான் நம்பிடுவா. நம்பி போட்டு பேருந்து ரஜிதா ஒரு ஹெல்ப்பை கேட்கக்குள்ள நான் உடனே என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால், ஐயோ ரஜிதா எல்லாம் கேட்டுட்டுது, நான் என்னண்டு இல்லையன்னு சொல்றது. அப்ப ரஜிதா முதல் சொன்ன மாதிரி அந்த கிடையாகட்டும் அந்த லேர்ன் டு சே நோ, அந்த இல்லையென்று சொல்ல தெரியாத ஒரு விடயமும் ஒரு பெரிய வீக்னஸ் தான். எதுக்கு எடுத்தாலும் ஆறு கேட்டாலும் அந்த தங்களால முடியுமோ முடியாதோன்னு பார்க்க மாட்டோம், டக்கண்டு எல்லாத்துக்கும் மூமெண்ட் சொல்ற ஒரு பண்பு இருக்குது. அப்ப அதன் பின்விளைவுகள் இதுகளை சீர்தூக்கி பார்க்காம, மற்றது பெரும்பாலும் கொஞ்சம் நாங்கள் அந்த இப்படி சொல்லலாம், இப்ப நாங்கள் கூட அந்த ஒரு அன்புக்கு கட்டப்பட்டவர்கள் மாதிரி அந்த சென்டிமெண்டல் இடியட்ஸ் சொல்லுகிறோம். அதுவும் ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் எங்களுடைய ஆகல. அந்த அதை இப்ப நான் சொன்ன விஷயம் அதான், அந்த சென்டிமெண்டல் இடியட்ஸ். அவை கேட்டுட்டு இவ கேட்டுட்டு ஐயோ அவரெல்லாம் சொல்லி போட்டார், நான் என்னண்டு இல்லையென்று சொல்றது. அப்ப இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள் இப்படி ஏமாந்து போறதுக்கான இந்த வாய்ப்புகள். அடுத்தது நான் இப்ப இன்னும் சில விஷயங்களை சொல்ல போறேன். அந்த கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம், யாரும் தயவு செய்து அதை பிழையா விளங்கி கொள்ளாதீங்க. ஆனாலும் நாங்கள் அதுகளை கதைக்காமல் கடந்து போக முடியாது. இப்ப இன்னும் ஒன்று தமிழ்ல இப்ப எல்லாரும் பரவலாக சொல்ற ஒரு வாக்கியம் சொல் எதையும் நாங்கள் கடந்து போக வேணும் என்று. அப்ப அதை இப்ப எதுக்கெல்லாம் பாவிக்கிறோன்னு தெரியாம எல்லாரும் பாவிக்கிறோம். எல்லாத்தையும் நாங்கள் சும்மா கடந்து போக முடியாது. சில இடத்துல நாங்கள் நிப்பாட்டி அது ஏன் எதுக்குன்னு சொல்லி ஆராய வேண்டிய ஒரு சூழலும் இருக்கு. இப்ப உதாரணமாக இப்ப எங்கட சமூகம் எனக்கு ஒருவர் சொன்னார், இந்த வேலைக்கு ஆள் தேவையென்று தேடி தெரிஞ்சவர், அந்த எனக்கு ஆள் கிடைக்க இல்லையன்ட்டு. அப்ப அவர் எனக்கு சுருக்கமா சொன்ன ஒரு கதை, தற்போதுங்கிற தமிழ் சமூகம் வேர்வை சிந்தி உழைக்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்ப அவர் அடுத்த வசனம் சொன்னார், அவர்கள் ஈஸி கேஷ் மேக் பண்றதுக்கு தான் விருப்பப்படுகிறார்கள். ஈஸி கேஷ் என்றால் எங்கேயும் போய் ஒரு இடத்துல வேலை செய்யாமல் இந்த சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தி அதனூடாக வருமானம் பெறுறது. அதுக்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா எங்களோட நாட்டில் உள்ள ஆக்கள் கூட இந்த புலம்பெயர் ஆக்களை டார்கெட் பண்ணி பல்வேறு விதமான பல்வேறு வழிகள்ல அந்த நிதிகளை பெறுகின்றார்கள். உதாரணமாக ரஜிதா சொன்ன மாதிரி, இப்ப எனக்கு அது நான் சொல்றது எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்குமோ தெரியாது, தவறண்டா ரஜிதா நீங்களை கரெக்ட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப எங்கட புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய உறவுகள்லையும் இந்த கூட ஒரு 50 வயதை தாண்டி அவைகளுடைய பிள்ளைகள் படிச்சு பல்கலைக்கழகம் போன பிறகு அந்த அம்மாக்கும் அப்பாக்கும் அங்க ஒரு பொழுதுபோக்கு இல்லை என்ற ஒரு நிலை இருக்குது. அம்மாவும் சரி, அப்ப நான் அப்பாவை பிள்ளை அம்மாவை சரி என்று சொல்ல வரையில, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி
குறிப்பாக புலம்பெயர் உறவுகளினுடைய பிள்ளைகள் பல்கலைக்கழகம் போக வெளிக்கிட்ட பிறகு அவர்கள் இவியல தங்கி இல்லை, அவர்கள் இண்டிபெண்டா வாழ வெளிக்கிட்டோம். அப்ப இவியலுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு. அந்த டைம்ல ரஜிதா சொன்ன மாதிரி சில பேருக்கு ஒரு தனிமையான உணர்வும் இருக்குது. அந்த நேரத்துல தன்னோட அன்பா பண்பா பாசமா கதைக்கக்கூடிய ஒரு அழகியாத ஒரு இடத்துல தேடி பிடிக்கிற ஒரு தன்மையும் இருக்கு. சில பேர் ஒரு ஃபன்னுக்கு கூட, ஒரு ஃபன்னா கூட 4 பேருக்கு பேஸ்புக் அது இதுகள்ல ட்விட்டர்கள்ல வாட்ஸ்அப்புல ஒரு மெசேஜை போட்டு யாராவது அதுல லிங்க் பண்ணினால் அவைகளோட ஒரு ஒரு அவைன்ற அந்த தொடர்புக்கு பின்னால ஒரு கிடின் அஜெண்டா ஒன்று இருக்குது. அந்த அஜெண்டாவை வச்சு கொண்டு எல்லாரையும் மண்டில தயவு செய்து யாரும் தவறா புரிஞ்சு விட்டுறாங்க. நான் எல்லாரையும் சொல்லல. நான் கூட யாழ்ப்பாணத்துல இவ்வாறான விடயங்களால பாதிக்கப்பட்ட பல பேரை சந்திச்சதன் ஊடாகத்தான், அந்த அனுபவத்தின் ஊடாக நான் இதை சொல்றேன். அப்ப அவைன்ற மோட்டிவ் என்னவாக இருக்குதுன்னு சொன்னால், அவர்களுக்கு இன்னும் ஒரு பெண்ணினுடைய உறவு ஒன்று தேவைப்படுகிறது. அப்படி தேவைப்படும் போது இங்கே இருக்கிற ஒரு பெண்ணோட இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக தொடர்புகளை மேற்கொண்டு அவர்கள் அங்கிருந்து அந்த பெண்ணை கவர்வதற்காக, அந்த சொல்ல பயன்படுத்துவோம், கவர்வதற்காக அவர்கள் கேட்கிற எல்லாத்தையும் செய்து கொண்டு வருகிறார். அப்படி செய்து கொண்டு வரையக்குள்ள சும்மா சுருக்கமா ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். சில நேரம் அப்ப அவேண்ட அந்த நோக்கம் என்றது, அந்த காசை அனுப்புறவருடைய நோக்கம் என்பது இந்த பெண்ணை அடைவதென்பதுதான் அந்த நோக்கமாக இருக்குது. ஆனால் அவர் அதற்காக பணங்களை எல்லா விதத்திலும் உதவி செய்து போட்டு அவர் இங்க தாயகத்துக்கு அந்த நோக்கத்துடன் வரும்போது அவர் அந்த பெண்ணோட தொடர்புகளை வச்சிருந்தாரோ அந்த பெண் முழு தொடர்புகளையும் பிளாக் பண்ணி விடுற ஒரு சூழலும் இருக்கு. அப்படி பல ஆண்கள் ஏமாற்றப்பட்டிருக்கு. இதே போல இங்கே இருக்கிற பெண்களும் சரி, எல்லா பெண்களும் இல்லை, ஒரு சில பெண்களை சில பேர் பணங்களை கொடுத்து பணத்துக்காக அவர்களை மிஸ்யூஸ் பண்ணினதும் ஏமாற்றியதும், சில பேர் நாங்கள் உங்களை திருமணம் முடிக்கிறோன்னு சொல்லி அந்த மாதிரியான ஆசை வார்த்தை காட்டி உங்களோட சகோதரங்களை வழியில எடுத்து விடுறோம்னு சொல்லி அப்படியான ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்ற தன்மையும் இருக்கு. இதை விட உறவுகளுக்குள்ளேயே ஏமாற்று, அது வேறு இன்னும் ஒரு விதமான ஏமாற்று. இப்ப உதாரணமாக ஒரு இங்கே ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆள் சொன்னால் அவையால் சொல்றது ஒரு 50 லட்சம் முடியும்னு சொன்னால் இல்ல 75 லட்சம் முடியும்னு சொல்லி, அப்ப அதுல பார்த்தா சரி உண்மையில அந்த வீட்டுக்கு 50 லட்சம் தான் முடிஞ்சிருக்கும், மிச்சம் 25 லட்சத்தை அந்த உறவு எடுக்கிற மாதிரி இருக்கு. சில வேளைகள்ல மாறியும் நடக்குது. இப்ப எனக்கு ஒரு கேஸ் ஒன்று வந்தது. அது என்னன்னு சொன்னா அவையால் கேட்டதுக்குன்னா பட்ஜெட்டே அனுப்ப சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று செய்யறது, பில்டிங் ஒன்று. அப்ப இவர் இங்கே இருந்து சகோதரன் தான் அவர் அனுப்பியிருக்கிற பட்ஜெட் வந்து 75 lakhs 75 லட்சத்துக்குள்ள முடியுமண்டு. அவன் திருப்பி கேட்டுக்கிட்டா 75 lakhs அனுப்பினா ஓகே உண்டு. அவன் 1 ஷாட்ல அந்த பேமெண்ட்டை போட்டுட்டான். இவருக்கு அது கிட்டத்தட்ட 1 crore தாண்டிட்டு. இவர் கடைசியா தன்னுடைய மனைவியின் தாலி கொடி, இது இவர் கொஞ்சம் கௌரவம், என்னன்னு சொல்றது, நம்பிக்கை கௌரவம் அப்படியான ஆள் அந்த பர்சனாலிட்டி. அப்ப இவர் பேந்து திருப்பி கடன் பட்டு அப்படின்ட்டு பேந்த கடைசியா அவைக்கு அந்த ரியாலிட்டியை சொல்லிக்குள்ள அவை அந்த வெளிநாட்டில உள்ள அவைன்ற உறவுகள் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. இவரே ஒரு கள்ளப்பட்டம் கட்டி கடைசியா அவர் ஒரு அட்டம் சூசைட் என்ற லெவலுக்கு போயிட்டார். அப்ப இந்த ஏமாறுதல் என்ற விஷயத்துல எங்களுடைய பிரதேசத்துல இது மட்டுமில்லை, இன்னும் ஒரு விதமான விஷயமும் நடக்குது. ஒரு கேங்காக, ஒரு குழுவாக ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அவை என்ன செய்யணும், லோக்கல்லே அந்த விஷயத்தை செய்யணும். ஒரு பெண்ணை வச்சு இங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு ஆணோட தொடர்பு எடுக்கிறது. இப்ப பொதுவா இப்ப எல்லாரும் சில ஆண்களுக்கு ஒரு விதமான சபல புத்திகள் இருக்குதுதான், எல்லாரும் இல்ல, ஒரு சிலர் இருக்கு. அப்படியான ஆண்களை தெரிவு செய்து அவர்களை ஒரு பெண்ணை கொண்டு கதைக்க பண்ணி ஒரு தூர இடத்துக்கு அவரை வர சொல்றது. வர சொல்லி போட்டு
இப்ப ஒரு காட்டு வழிக்கோ ஒரு காட்டு பாதைக்கோ அங்க வர சொல்றது. இவர் அதை நம்பி அங்க போனால் அந்த பெண் இன்ன இடத்துல நிக்கிறேன்னு சொல்லுவா. ஆனா உண்மையா அந்த இடத்துக்கு போனா அந்த பெண் இருக்காது. அங்க ஒரு 7-8 ஆண்கள் நித்தினம். இவர் போனவரை அவ பிளாக்மெயில் பண்ணி இவர் கொண்டு போற காசு பணம் போன் இப்படியான விஷயங்கள் எல்லாம் பறிக்கிறது மட்டும் இல்ல, பேர்ந்து அவரை பிளாக்மெயில் பண்ணி நிறைய காசுகளை வாங்குற இந்த மாதிரியான விஷயங்களும் போகுது. அப்ப இதுகளுக்கு அடிப்படையாக பார்க்கக்குள்ள கூட இந்த வறுமை மற்றது இன்னும் ஒன்று இந்த நவநாகரிக வாழ்க்கை. இப்ப இன்றைக்கு எங்கட சமூகத்துல இந்த சமூக சீரழிவுகளுக்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த ஒரு பழமொழி சொல்லுவோம், விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்று. அதாவது எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ப நாங்கள் வாழ வேணுமென்றதை விட எங்கட தமிழ் சமுதாயத்துல இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான வீக்னஸ் என்னன்னு சொன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கிறான், அல்ல இந்த ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறான், அல்லது இந்த சில நேரம் பாத்தீங்கன்னா உறவுகளுக்கே போட்டி. அக்கா இப்படி இருக்கிறா, தங்கச்சி இப்படி இருக்கிறா, தம்பி இப்படி இருக்கிறார், அப்ப நான் எப்படி இருக்கணும் என்று சொல்லி தங்களுடைய தகுதி தராதரத்துக்கு மேல ஆசைப்படுகிறதும் இப்படியான ஏமாற்றுகள்ல இறங்குறதுக்கு ஒரு முக்கியமான தூண்டுதலாக இருக்குது. அப்ப எங்கடையாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை தான் அமைத்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை பிறருடைய வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு வாழ முயற்சிக்கும் போது இந்த ஒரு தன்மை ஒன்று வருது. அப்ப எல்லாருக்கும் என்னன்னு சொன்னால் உடனே அளவுக்கு அதிகமான பணம் உழைக்க வேணும். அதுதான் இன்றைக்கு என்றுமே இல்லாத அளவுக்கு வடபகுதியில போதைப்பொருள் தலைவிரிச்சு ஆடுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏனென்று சொன்னால் மற்றவன் வீடு கட்டிட்டான், மற்றவன் கார் வாங்கிட்டான், மற்றவன் ஐபோன் வச்சிருக்கிறான், அப்ப நானும் இப்படி ஒரு நிலைக்கு வர வேணும் என்றால் அதுக்கு என்ன குறுக்கு வழி? அப்ப அதுக்கு என்னென்ன குறுக்கு வழி இருக்கோ அத்தனை குறுக்கு வழிகளையும் கையாள்றதுக்கு பல பேர் தயார். இதை விட இன்னும் ஒன்று, இந்த யுத்தத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் இப்ப அனர்த்தம் வந்திருக்குது. இந்த ஏழை மக்கள் அல்லது பாதிக்கப்பட்ட மக்களை காட்டி பெருந்தொகை பணம் பறிக்கிற செயற்பாடுகளும் பரவலாக நடந்து கொண்டிருக்குது. இதை விட அதிலேயும் 2-3 தரத்துல நடக்குது. இப்ப உதாரணமாக முந்தையொரு கேஸ் ஒன்று பார்த்தினால், நான் நினைக்கிறேன் கிளிநொச்சியோ எங்கேயோ ஒரு இடத்துலதான் பெண்களுக்கு, விதவை பெண்களுக்கு உதவி செய்வதாக ஒரு 2 பேர் மோட்டார் பைக்ல போய் கொஞ்சம் போமுகளை அச்சிட்டு கொண்டு போய் அந்த பெண்களுக்கு அந்த போமுகளை கொடுத்து ஒரு போமுக்கு 1000 ரூபாய் தர வேணும் என்று ஒரு டபுள் சைட் ஃபோம் உண்டு, சாதாரணமான ஒரு ஃபோம் ஒன்று டிசைன் பண்ணி, நான் நினைக்கிறேன் அந்த ஃபோமுக்கு பிரிண்டிங் காஸ்ட் ஒரு 10 ரூபா முடிஞ்சிருக்கும். அதை கொண்டு 1000 ரூபாயை கொடுத்துட்டு அந்த ஃபோமை ஃபில் பண்ணி தந்தா பிறகு உங்களுக்கு 50,000க்கு மேற்பட்ட வாழ்வாதார உதவி தாரன்னு சொல்லி அந்த பெண்கள் 1000 ரூபாய் கொடுத்துருக்கு. அப்ப அவ பேருந்து கிளிநொச்சியில ஒரு செய்து ஒரு 100 பெண்கள்கிட்ட 1 லட்சம் வாங்கினா, பேருந்து முல்லைத்தீவுல பேருந்து அங்க வாங்கினா, பேருந்து யாழ்ப்பாணத்துல, பேருந்து மட்டக்களப்புல, திருவோணமலையில, அப்படி அது ஒரு சீரீஸ் மாதிரி ஒரு தொடர்ச்சியான ஒரு இதாக செய்திருக்கு. இதை விட இப்ப எங்கட இந்த டிக்டாக் வலைத்தளங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னால், குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு குடும்பத்தை வீடியோ எடுத்து போடுவினோம். இந்த குடும்பத்துல இந்த அம்மா இப்படி இருக்கிறா, ஐயா இப்படி இருக்கிறார், பிள்ளைகள் இப்படி இருக்கணும்னு சொல்லி போடுவினோம். ஆனா அதை பார்த்துட்டு எங்கட ஆக்கள் உடனே என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், உடனே ஐயோ பாவம், அவ்வளவுதான் அவன் என்ன மனசுல வராது. புலம்பெயர் தமிழரா இருந்தாலும் சரிதான், இங்க உள்ளூர்ல இருக்கிறவன் தெரிதான், அந்த வீடியோ பார்த்துட்டு உடனே ஐயோ பாவம் என்று சொன்னா அந்த சிம்பதியா கூட இப்ப நடக்கிற விஷயங்கள் எங்களுடைய நல்லா அந்த சிம்பதிய எங்களுடைய தமிழர் பண்பாட்டுல வந்துட்டுதோ பழக்கமோ தெரியாது, அந்த டக்கண்ட் எதையும் சிம்பதியா பாக்குறது. அதை சரியாக விளங்கி கொண்டு இந்த ஏமாற்றுபவர்கள் அந்த சிம்பதியை கிரியேட் பண்ணுகிறார். எல்லா விதத்திலும் சிம்பதியை கிரியேட் பண்ணோன்னு அப்ப புலம்பெயர் தேசத்துல இருக்கோம், உள்ளூர்ல இருக்கோம், பல பேர் அவர்களுக்கும் ஒரு சரியான ஒரு சென்சிட்டிவான விஷயம் தான். அப்ப இதுல இருக்கிற பார்வையாளர் எல்லார்கிட்ட நான் அன்பா வேண்டிக் கொள்றது, நாங்கள் சமூகம் ஒரு புரள்வாக அல்லது மற்றவர்களால ஏமாற்றப்படாமல்
இந்த சமூகம் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரணுமன்றதுக்காக தான் நாங்கள் இதை கதைக்கிறோமே ஒழிய யாரையும் தனிப்பட்ட ரீதியில குற்றம் சாட்டவோ கேவலப்படுத்தவோ இதை நாங்கள் கதைக்கல. உண்மையில இந்த பல்கலைக்கழகங்கள்ல இவ்வாறான செயற்பாடுகள் சிலது நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னு சொன்னால், இப்ப உதாரணமாக கஷ்டப்பட்ட பிரதேசங்கள்ல இருந்து பல்கலைக்கழகத்துக்கு படிக்க வர பிள்ளைகள் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த பார்த்த உடனே சில விரிவிரியாளரோடையும் நான் உறவு வச்சிருக்கிறேன், கதைச்சிருக்கிறேன். அந்த பிள்ளைகளை பார்த்த உடனே தெரியும் இவை ஒரு பின்தங்கிய இடத்திலிருந்து வருகினவன். அவைகிட்ட கேட்டுத்தான் தெரிஞ்சு கொள்ளணும் இல்லை, பிள்ளைகளை பார்த்த உடனே தெரியும். அப்ப அந்த பிள்ளைகள் பல்வேறு தரப்பாலே இலக்கு வைக்கப்படுகிறார்கள். எப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைகளுடைய பிரதானமான பிரச்சனை என்னவா இருக்குன்றால் அவையிட்ட அடிப்படை பொருளாதார பிரச்சனை இருக்கு. அப்ப கூடுதலான பெண்கள், அது பல்கலைக்கழகமா இருக்கலாம் சரி, வழியிலே இருக்கிறவர்களாக இருக்கலாம் சரி, அவர்களுடைய வறுமையைத்தான் பல பேர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகிறார். அப்ப இந்த பிள்ளைகள் வரும்போது அப்ப இங்க இருக்கிற கொஞ்சம் மிடில் கிளாஸ் அல்ல அப்பர் கிளாஸ் பிள்ளைகள் எப்படி தங்களை அழகுபடுத்துகிறார்கள், தங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றார்கள், அவர்கள் எப்படியான நவீன தொழில்நுட்ப உபகரணங்கள், உதாரணமா இப்ப இங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த மொபைல் போன். அப்ப ஒரு ரிச்சான முந்தி ஒரு காலத்துல 6 கூட பவுண்ட் போட்டிருக்கணும்னு பாக்குறது, இப்ப விலை உயர்ந்த மொபைல் போனை வச்சிருக்கணும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கும் அப்படியான எண்ணங்கள் வரும்போது அத சாதகமாக பல தரப்பினரும், நான் ஆறாரன்றதை சொல்லாட்டியும் பல தரப்பினரும் பயன்படுத்தினோம். அதுல இந்த என்னன்னு சொல்றது, பல்கலைக்கழக சக மாணவர்கள்ல இருந்து மற்றது இப்ப எங்களுக்கு இப்ப அயல்ல இப்ப அந்த பிள்ளைகள் தங்கி இருக்கிற இடங்கள், அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற பையன்கள் அவையில இருந்து, மற்றது இப்ப இந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்கிறார்கள், நிதி உதவி செய்கிறார்கள் வரையும் இந்த பிள்ளைகளை தவறாக பயன்படுத்த பார்க்கிறோம். எல்லாரும் இல்லை, தயவு செய்து நாங்கள் இப்ப சொல்லுற விடயங்கள் இப்ப 100% இப்படி என்று நாங்கள் சொல்லவில்லை. உண்மையில எங்கட சமூகத்துல இன்றைக்கும் 170% அறம் சார்ந்து வாழ்றவர்களாத்தான் இருக்கணும். அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஒரு 20-30% ஆட்கள் தான் இவ்வாறான விஷயங்களை செய்தினம். அது நாங்கள் அதை இப்பவே நாங்கள் முளையில இதுகளை சிந்திச்சு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு, இது இப்ப நாங்கள் ஒரு பிரைன் ஸ்ட்ராமிங் எக்ஸசைஸ் மாதிரி செய்கிறோம். அடுத்த கட்டத்து ஒரு திட்டமாக நடைமுறைக்கு கொண்டு விட்டால் இது மேலும் வளர்ந்து கொண்டு போகும். ஆனபடியே நான் இந்த பல்கலைக்கழக விஷயத்தை இதை ஒரு மேலோட்டமாக ஆழமாக நான் இதுல சொல்ல விரும்பியில்லை, பகிர்ந்து கொள்ள விரும்பியில்லை. நான் இப்ப உங்களுக்கு அதை மேலோட்டமா சொல்லி இருக்கிறேன். அப்ப தொடர்ந்து ரஜிதா அடுத்த விஷயத்துக்கு போகலாம், அடுத்த கட்டத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். சரி, தேங்க்யூ மிஸ்டர் விஜயசங்கர். நீங்க நல்ல உதாரணத்தோட நிறைய விஷயங்கள கூறியிருந்தீங்க. மிக்க நன்றி. ஆழமா சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்காக இப்ப நாங்க என்ன இதுக்கு முதல் பார்த்தோம்னு சொன்னா, பொறிகள், இங்கிலாந்து மற்றும் இலங்கையில் பொதுவான பொறிகள், ட்ராப்ஸ், எங்களுக்கு நாங்க என்ன விதமான பொறிகளுக்குள்ள நாங்க விழுந்துருவோம், ஏன் இப்படி நடக்குது என்றதை பத்தி தான் நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணினோம். இப்ப அடுத்ததா இதால ஏற்படுற தாக்கங்கள் என்ன என்றதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். சரியா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஓகே இப்படி நடந்துட்டுது, ஆனா அதோட தாக்கங்கள், பாதிப்புகளை பற்றி நாங்க கொஞ்சம் அறிஞ்சு கொண்டோம்னு சொல்லி சொன்னா நாங்க இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கலாம். ஏண்டா எந்த நேரத்துல இது நடக்கும், இது இந்த பிரச்சனை இன்னும் கூடுமே தவிர குறையாது. சோ அப்ப அதுக்கான விழிப்புணர்ச்சியை நாங்க ஏற்படுத்தி கொண்டு அதால கொள்றதுக்கு முக்கிய காரணமா இருக்க போறது பாதிப்புகள். ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் என்று சொல்லுவாங்க. சோ நாங்க என்ன விதத்துல அதை ப்ரிவென்ட் பண்ணலாம், அதுக்கு முதல் என்ன பாதிப்புகள், தாக்கங்களை பத்தி நாங்க கொஞ்சம் பார்ப்போம். சரியா? முதலாவது பார்த்தோம்னு சொன்னா ஃபைனான்சியல் லாஸ், நிதி இழப்பு. இது ஒரு பெரிய விஷயம். நாங்க காசை கொடுத்துடுறோம், காசை வாங்கி ஏமாந்து போடுறோம். அப்ப அந்த காசு திருப்பி கிடைக்காது. ஏன்னா இது ஒரு ஃப்ராட் ஆல கள்ளமா
நடக்கிற ஒரு விஷயம். எங்கள்கிட்ட இருந்து பணம் திருட்டு போகுதுன்னு தான் சொல்லணும். நாங்களா கொடுத்தாலும் அவங்க அதை திருடி கொள்றாங்க. அப்ப அந்த போன காசு எங்களுக்கு திரும்பி வராது. அதுக்கு நாங்க இன்சூரன்ஸ்லயோ இதுலயோ ஒண்ணுலயுமே கிளைம் பண்ண முடியாது. சோ அப்ப அந்த பைனான்சியல் லாஸ் வந்து பெரிய ஒரு அமௌண்ட். இப்ப நீங்க சில நேரத்துல நம்பி ஒரு 1000 பவுண்ட் 2000 பவுண்ட் 50 20 சரி ஏதோ 500 இதுக்குள்ள போயிட்டுதுன்னா, ஆனா ஆயிரக்கணக்குல நீங்க காசை கொடுத்துருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, அதுக்கெல்லாம் மீண்டு வர முடியுமா? ஏன்னா நாங்க இங்க எல்லாருமே இங்க யூகே பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறோம். குளிருக்குள்ள எழும்பி அதை போட்டு இதை போட்டு ஸ்கார்ஃப போட்டு செய்து எங்களுக்கு நேரம் இல்லை. ஏண்டா ஓடணும் ஓடணும், நேரம் கெட்ட நேரத்துல எங்களுக்கு வேலை. அதுக்கு 5 மணிக்கு வேலை, 10 மணிக்கு வேலை, 11 மணிக்கு வேலை. எங்க பசிக்கிற நேரம் நான் சாப்பிடலன்னு அப்பதான் போய் டக்குன்னு ஏண்டா வயிறு குடையும் அப்பதான் போய் சாப்பிடுறேன். ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, நாங்க இங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். வயசு 40 50 தாண்டினாலே ஆத்திரத்தையும் சிதறேன். குளிருக்குள்ள பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு நாங்க சம்பாதிக்கிற காசை இப்படி கொடுத்து ஏமாந்து போயிட்டு அந்த காசு திருப்பி வராது. அந்த காசு திரும்பி வராது. ஆனா அதுக்கு நாங்க கவனமா இருக்கணும். இதுல பெரிய தாக்கம் ஏற்படும். நீங்க அந்த காசை வீடு வாங்குறதுக்கோ இது கொண்டு வச்சிருப்பீங்க. ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கொடுக்குற நேரம், மற்றது கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குற நேரம் இன்னும் தெரியாது. சரி பரவாயில்ல 100 பவுண்ட், ஓகே 200 பவுண்ட், அப்புறம் அங்கால கொஞ்சம் இது தெரியாது. ஆனா அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்தது வந்து ஐடென்டிட்டி தெஃப்ட், அடையாள திருட்டு. இது எப்படின்னு சொன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன், உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கொண்டு அவங்க வேற ஏதாவது காரியம் செய்யறது. அப்ப இதுல வந்து நீங்க ஒரு கிரிமினல் காரியம் செய்யற உங்களோட பேரை வச்சு அவங்க ஒரு கிரிமினல் காரியம் செய்யலாம். இதால ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு கிரிமினல் ரெக்கார்டா இருக்கலாம். உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு ஒரு கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கலாம். உங்களுக்கே தெரியாது. ஆனா உங்களோட பேரை அதை யூஸ் பண்ணி என்னத்தையோ செய்துட்டாங்க. இது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு அது தெரியாமலே இருந்திருக்கலாம். அடுத்தது வந்து பயம், பதட்டம். இது வந்து ரியல், உண்மைக்கு சொல்றேன். இந்த பண இழப்பு இப்படி நான் ஏமாந்துட்டேன், நீங்க எங்க டிக்கெட்டை போட்டு அங்க ஐயோ நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒரு நபரை பார்க்க போறேன்னு கிஃப்டையும் அதையும் இதையும் வாங்கி கொண்டு நீங்க அங்க போய் சந்திக்க போறீங்க. உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம், புதிய வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்கன்னு அங்க போய் பார்த்தா ஏமாற்றம். அப்படி ஒரு ஆளே இல்லை. நீங்க உங்களோட ஆழமான மனசுக்குள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பகிர்ந்து கொண்டிருப்பீங்க அந்த நபரோட. ஆனா அந்த நபர் இல்ல. இதுக்குள்ளால எப்படி மீண்டு வர முடியுமா? இதுல தாக்கம் எவ்வளவு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். ஒரு நபர் வந்து 25 வயசு மெடிசின் முடிச்சுட்டு ஜூனியர் டாக்டரா பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிற நல்ல கட்டிக்கார ஒரு ஆண்மகன். இந்த நபர் நல்ல கட்டிக்கார பையன். இங்க யூகேல அவர் ஜூனியர் டாக்டரா வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்றார் தெரியாம இப்படி ஒரு சோசியல் மீடியால யாரோடைய ஒரு தொடர்பு ஏற்படுத்தி படம் அனுப்புங்கோ அப்படின்னு சொல்லி இவர் படங்கள் அனுப்பி இருக்கிறார். படங்கள் அனுப்பி ஒரு நிமிஷம் இல்ல டக்குண்டு அந்த இதுல இருந்து வருது. அவங்க ஹேக் பண்ணிட்டாங்க. இவரோட லிங்க்டின்குள்ள போய் இவரோட இன்ஸ்டாகிராம்ல போய் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு படத்தை நீ எங்களுக்கு இவ்வளவு காசு அனுப்பாட்டி நான் உனக்கு காசு இந்த படங்கள் எல்லாத்தையும் அனுப்ப போறேன்னு சொல்லியாச்சு. பாவம் 25 வயசு பயந்துட்டு அந்த படியன். அவர் ஏதோ ஒரு நல்ல இது, அது பத்தாதுக்கு அது ஒரு பொம்பளை கூட இல்லாத ஒரு ஆம்பளை இவரோட சட் பண்ணுது. இவருக்கே தெரியாது. அந்த பையன் வேலையை விட்டு பயங்கர டிப்ரெஷனுக்குள்ளால போயிட்டு டிப்ரெஷனுக்குள்ளால போய் தற்கொலை வரைக்கும் என்னால இது முடியாது, இந்த அவமானம் இந்த குற்ற உணர்வு என்னால இதை டீல் பண்ண முடியாது, தற்கொலை வரைக்கும் போயிட்டு அந்த பையன். கடைசியில என்னால இங்க வேலை செய்ய முடியாது, இந்த இடத்துல இருக்கவே முடியாதுன்னு சொல்லி நாட்டை விட்டு வேற நாட்டுக்கு போற அளவுக்கு முடிவெடுத்தது. அதுக்குள்ளால மீண்டு வரத்துக்கு கிழமை இல்ல, மாதங்கள் வருஷங்கள் எடுக்கும். ஏன்னா நீங்க இப்படி நம்பி யோசிச்சு பாருங்க. உங்களோட படங்கள் இப்படி ஏதோ அனுப்பி இப்படி செய்யற ஒரு நபர் செய்யறா தாங்க முடியாது. நாங்க ஏதோ பொதுவா சினிமால பார்ப்போம், இப்படி நடந்துட்டா அவங்க தற்கொலை செய்யணும். இல்ல, இது நான் சொல்றது 100% உண்மை. நான் அந்த நபரை நேர பார்த்திருக்கிறேன். பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இது.
எங்களோட பேருக்கு ஒரு சேதம். டாக்டர், ஓகே டாக்டர், உங்களோட மகன் டாக்டர், ஏன் கஷ்டம். அதுக்குள்ளால வாழ்றது, அதை மீறி வாரதுக்கு எல்லாம் உங்களுக்கு டைம் எடுக்கும். அன்லஸ் நீங்க ஒரு நல்ல ஒரு தைரியசாலியா இருந்து அதுக்குள்ளால மீறி வர்றதுக்கு உங்களுக்கு ஏற்ற ஒரு சப்போர்ட் இருந்து அதால வரையலும்டா நீங்க குயிக்கா வந்துருவீங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்த நாங்க யார்கிட்ட போய் சொல்றது? அப்படி சொன்னாலும் புரிஞ்சு கொள்ளுவாங்களா? உனக்கு என்ன அறிவு இல்லையா? என்ன நீ டாக்டர்ன்ற போய் அப்படித்தான் சொல்லுவாங்க. நாங்க புரிஞ்சு கொள்ற பக்குவம் எங்களுக்கும் இல்ல, அவங்களுக்கும் அதை சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. யார்கிட்ட போய் சொல்ற? பெற்றோர்கிட்டயா? யாருமே உணர்ந்து கொள்ள மாட்டாங்க. என்ன வாட் இஸ் திஸ்ன்னா நாங்க சொல்லுவோம். உனக்கு என்ன அறிவு இல்லையான்னு. ஆனா இது லேசா நடந்துரும். மிஸ்டர் விஜயசங்கர் சொன்னார், இப்ப பிள்ளைகள் யூனிவர்சிட்டி போனோன்னு எங்களுக்கு அதுல ஒரு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு அதன்னு சொல்லி. அதுவும் உண்மை. ஆனா அதோட சேர்த்து இன்னும் ஒரு விஷயம் இருக்கு மிஸ்டர் விஜயசங்கர். அது என்னன்னு சொன்னா, இங்க வெளிநாட்டு இங்க யூகே பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். இங்க சரியான ஹார்ட் ஒர்க்கிங். கணவன் மனைவி நேரம் காலம் பார்க்காம வேலை வேலை வேலை, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், டியூஷனுக்கு அனுப்பணும், நல்ல நிலையை கொண்டு வரணும், வீடு வாங்கணும், கடை வைக்கணும், இப்படின்னு சொல்லி தொடர்ந்து வேலை வேலை வேலைன்னு செய்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவு வந்துருது, ஒரு கேப் வருது. அது அப்படி கூடிக்கொண்டே வரும். வேண்டாம், பிள்ளை 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 பிள்ளை, டியூஷன் 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 டியூஷன், அது இது அப்படியே அந்த கேப் பெருசாகி ஒரு கட்டத்துல பிள்ளைகள் ஓகே அம்மா அப்பா போயிட்டு வரேன்னு அவங்க போயிடுவாங்க. அந்த நேரம் கணவன் மனைவி மாலையாளம் பார்த்து நீ யாருன்னு யோசிக்கிற அளவுக்கு நிலைமை வந்துருது. ஏன்னா அந்த கேப் பெருசா வந்துடுது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்ல. ஏன்னா பிள்ளைகள் எப்படி வளர்ந்து கொண்டு போறாங்களோ அதே போல கணவன் மனைவியும் ஒரு முதிர்ச்சியா அவங்களோட உறவை கொண்டு போற அந்த திறமை எங்கள்கிட்ட இல்லாம இருக்குது. அப்ப என்ன செய்யுது? கேப் வந்துருது. ஆலையால் பாக்குறாங்க, இது யாரு இது? ஏன்னா கேப் பெருசா வந்துருது. அப்ப என்னத்தை கதைக்கிறது, என்னத்தை பகிர்ந்து கொள்றது, என்னத்தை டிஸ்கஸ் பண்றது, ஒரு ஃப்ரெண்டா பழகுறதுக்கான அந்த காலகட்டம் தாண்டி போயிடுது. அப்போ ஒரு ஃப்ரெண்டா ஒரு ஸ்ட்ரேஞ்சரா வந்துடுறான், தெரியாத ஒரு நபரா. அப்ப அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க? தனிமை தாக்குது. சுத்தவர ஆட்கள் இருக்கிறாங்க, மனைவி இருக்கு, கணவர் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, எல்லாரும் இருக்கிறாங்க. பட் தனிமை. ஏண்டா புரிஞ்சு கொள்றதுக்கு யாரும் இல்லை. அப்ப அந்த நேரத்துல என்ன செய்யறா? சரி வா, சோசியல் மீடியா இருக்கவே இருக்குது, ஒரு சட் பண்ணுவோம். யாரோ என்ன ஒரு ஹாய் சொல்றதுல இதுல என்ன பெரிய விஷயம்? ஆஃப்டர் ஆல் ஒரு ஹாய். ஆஃப்டர் ஆல் ஒரு ஹாய்ல தான் ஸ்டார்ட் பண்ணும். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன். அப்புறம் ஆரம்பிக்கும். என்ன சாப்பிட்டீங்க? பான் சாப்பிட்டேன். ஓ, நீங்க என்ன சாப்பிட்டீங்க? அப்படி தொடங்கும். அப்படியே படிப்படியா வந்து இவங்க நான் சொல்றதை கேட்கிறாங்க. என்ன நாங்க பேசுறத ஆளையால் கதைக்கிறத வீட்டுல நேரம் இல்லை ஒருத்தருக்கு, அப்ப நான் கதைக்கிறத கேட்க. அதுதான் முக்கியம். அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுறதுக்கான ஒரு முக்கிய காரணமா இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த டேட்டா பிரீச்சஸ் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லி சொன்னா, எங்கட இப்ப போனை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. போனை ஹேக் பண்ணிட்டாங்க வாட்ஸ்அப் மூலமாவோ ஏதோ, இல்லாட்டி உங்களோட ஐக்ளவுட் ஏதோ ஒன்று செய்து உங்களோட லேப்டாப்பையோ ஏதோ ஹேக் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட படங்கள் எல்லாம் போயிடும். உங்களோட படங்கள், உங்களோட நீங்க சேர்த்து வச்சிருந்த டாக்குமெண்ட்ஸ் ஏதோ எல்லாம் போயிடும். அப்ப யோசிச்சு பாருங்க என்ன நடக்கும்னு சொல்லி. இந்த டேட்டா பிரீச் இதுல இல்ல, ஆக்சுவலி ஐடென்டிட்டி தெஃப்ட்ல நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். கொரோனா டைம் எங்களோட லெட்டர் பாக்ஸ யாரோ திறந்து போஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு தெரியாது. அப்ப எடுத்துட்டு போய் அதை யூஸ் பண்ணி திடீரென்று பார்த்தா பார்க்கிங் ஃபைன் வருது, அந்த பேங்க்ல இருந்து இது வருது. என்ன இது எங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல, என்னடா இது நடக்குதுன்னு போய் போலீஸ்கிட்ட சொல்லி அதெல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி திருப்பி புதுசா என்ன எங்களோட ஐடென்டிட்டியை யாரோ திருடிட்டாங்க, யாருன்னே தெரியல. அது ஒரு போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி பிறகு அதெல்லாத்தையும் பேங்க்கு அறிவிச்சு முழுக்க கார்டு எல்லாம் மாத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா எங்க யார் என்னத்தை வச்சிருக்கிறாங்கன்னே தெரியாத ஒரு நிலைமையா வந்துடுது. இதெல்லாம் ரொம்ப சீரியஸ். படங்கள், உங்களோட ஃபேமிலி படங்கள், உங்களோட பிள்ளைகளோட படங்கள், இவ்வளவு எங்களோட போன் வந்து ஒரு ரொம்ப ஒரு எவ்வளவுக்கு அளவு போன் இதோ எங்களோட போன் வந்து ரொம்ப பர்சனல். அதுல எல்லா விஷயமும் எங்களை பற்றின எல்லா விஷயமும் இருக்குது. அதை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அப்ப அது எல்லாத்தையும் களவெடுத்துக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்யறது? எங்க யார் என்ன படத்தை யூஸ் பண்றாங்கன்றே தெரியாத ஒரு சூழ்நிலை. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குமென்று. நாங்க இதெல்லாம் மத்தவங்களுக்கு நடக்குது என்று நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற தவறு. எந்த நேரத்துல எங்களுக்கு நடக்கும் என்று உண்மைக்கும் எங்களுக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே ஒரு விழிப்புணர்ச்சிய அவசர அவசரமா நாங்க ஏற்படுத்தணும். இது வந்து ஒரு அவசரமான ஒரு சூழ்நிலையில நாங்க இருக்கிற நேரம் கிடையாது.
இன்றைக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம். ஏன்னா நாங்க எல்லாருமே சோசியல் மீடியால இருக்கிறோம். நான் இல்லைன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை, எல்லாருமே இருக்கிறோம். வயசு பாக்குற இல்ல, எல்லாருமே இருக்கிறோம். சோ கவனமா இல்லாட்டி நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தே ஆகணும். இல்லாட்டி அதோட தாக்கங்களை இதுல நான் உங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்லி இருக்கிறேன். மிஸ்டர் விஜய் சங்கர், நீங்க ஏதாவது இதுக்கு ஆட் பண்ண விரும்பினா நீங்க ஆட் பண்ணலாம். ஓம் நன்றி ராஜிதா. இப்ப இதுல இந்த விளைவுகள், அதாவது ஏமாற்றுதல் அல்லது ஏமாற்றப்படுதல் இரண்டாலையும் வரக்கூடிய விளைவுகளை நாங்கள் ஒரு 3 விதமாக பிரிச்சு பார்க்கலாம். முன்பு தனிநபர் மட்டத்துல வார விளைவுகள், அடுத்தது குடும்ப மட்டத்துல வார விளைவுகள், அடுத்தது சமூக மட்டத்துல வார விளைவுகள். இந்த தனிநபர் மட்டத்துல குறிப்பாக ஏமாற்றப்பட்டவர், குறிப்பாக அவர்கள் கவலை, விரக்தி, அந்த சொல்லுவோம் வெளியில முகம் காட்ட முடியாதண்டு. இப்ப உளவியல் ரீதியாக இப்ப பல்வேறு டெக்னிக்கல் டேர்ம்ஸ்களை நாங்கள் கதைச்சாலும் எங்கட தமிழ் கலாச்சாரம் காரணமாக பாத்தீங்கன்னா இந்த உளநல பிரச்சனைகள் அல்ல உளவியல் பிரச்சனைகள் என்றது உண்மையில ஒரு கலாச்சாரத்துக்கு ஊடாக பார்க்கப்பட வேண்டிய விடயம். அதுல பாத்தீங்கன்னா அந்த எங்கட கலாச்சாரத்துல வெளியில தலை காட்ட முடியாது. இப்ப வீட்டுல சொல்லுவோம், உங்கள் செய்த வேலையால வெளியில தலை காட்ட முடியாது. அந்த சொற்பிரயோகம் என்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது மிகப்பெரிய அந்த குடும்பத்தினுடைய அவமானத்தின் ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு. இந்த வெளியில தலை காட்ட முடியாது அல்லது இனி நாங்கள் வாழ்ந்த என்ன பிரயோசனம் என்று சொல்லிக்குள்ள அப்ப அந்த பிள்ளை, அப்ப அந்த பிள்ளையோ பையனோ அந்த தனிநபர் மட்டத்துல அவைகளுக்கு கூடுதலாக இந்த கவலை, யோசனை, வெளியில போய் பழைய மாதிரி மற்றவர்களுக்கு முன்னால நிமிர்ந்து நிக்க முடியாது. அதுலயும் எங்கடைய ஆக்கள் சொல்லுவாங்க தலைக்குனிவண்டு. எல்லாருக்கும் ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தி போட்டான் அல்லது தலைக்குனிவை ஏற்படுத்தி போட்டால் என்ற இதெல்லாம் உளவியல் ரீதியாக ஆராய்ந்து பார்த்த மிகவும் காத்திரமான சொற்கள். அப்ப அந்த தனிநபர் ஏற்படுற விளைவுகள், ஏமாற்றப்பட்ட ஒரு ஆளுக்கு அப்ப குறிப்பாக இப்ப ரஜிதாவுக்கு தெரியும், இப்ப மனச்சோர்வு நிலை, சில பேர் ஒரு மனச்சோர்வான நிலைக்கு போகணும். சில பேர்ல இந்த பதட்டம், பயம், இந்த பதட்டம் பயம் காணப்படுதுன்னா அந்த த்ரெட்டனிங்க்கு உள்ளாக்குறார்கள். இப்ப ரஜிதா சொன்ன மாதிரி இந்த சோசியல் மீடியாக்கள் ஊடாக சில தேவையற்ற பொருத்தமற்ற தங்களுடைய படங்களை மற்றவர்களுக்கு அனுப்பி அவர்கள் அந்த படங்களை வைத்துக்கொண்டு அல்லது சில ஆவணங்களை வச்சுக்கொண்டு அல்லது இவர்கள் போட்ட வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ்களை வச்சுக்கொண்டு த்ரெட்டன் பண்ண வழிக்கிடைக்கு அப்படியான ஆட்கள்கிட்ட கூடுதலாக ஒரு அன்சைட்டி, ஒரு பதட்டம் அல்லது பதகளிப்பான ஒரு உணர்வு அல்ல ஒரு பிரச்சனைக்கு அதை போகுது. அதே நேரம் சில பேர் இது காரணமாக கூட இந்த சமூகத்துக்கு ஊடாக ஒரு பிரச்சனை நடக்கும் போது சமூகத்துல உற்றார் உறவினர் குடும்பங்களுக்கு தெரிய வரும். இந்த சோசியல் மீடியாவில் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒரு பிள்ளையோ பையனோ ஒரு ரூமை பூட்டி போட்டு கம்ப்யூட்டரோடையோ அல்லது போனோடையோ இருப்பாரா இருந்தால் அது வீட்டுல இருக்கிற எவருக்குமே தெரியாது. ஆனால் அது அவர் அடிபட்டு வந்த பிறகு அவர் ஒரு டிப்ரெஷனாவோ அல்லது அன்சைட்டியோடையோ இருக்கைக்குள்ளதான் பிள்ளைக்கு ஏதோ நடந்துட்டுது, இதே பிள்ளை இப்படி இருக்குன்னு தெரியும். ஆனா சமூகத்துல திரிஞ்சு சமூகத்துல ஒரு பிரச்சனைன்னா உங்கள் சொந்தக்காரன் ஒரு சிநேதம் யாரோ ஒருதன் வந்து சொல்லுவான், உங்களோட பிள்ளை இப்படி போயிட்டுது அல்லது இப்படி பழகுது, இதாலான் இப்படி பிரச்சனையாண்டு. அப்ப இந்த சமூக வலைத்தளங்கள்ல ஒன்று அந்த கூடுதலாக மற்றவர்களுக்கு தெரியாது இவர் என்ன செய்கிறார், ரூமை பூட்டி போட்டு இந்த பையனோ புள்ளியோ என்ன செய்யணும் என்று தெரியாது. அப்ப இதுகளால கூடுதலாக அந்த பிள்ளைகள் விரக்தி, மற்றது பெரிய ஆக்களா இருந்தாலும் விரக்தி, இந்த மனச்சோர்வு இப்படியான நிலைகள் வரைக்குள்ள அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையை அது பாதிக்குது. இப்ப வேலைக்கு போறவர் வேலைக்கு போறதுல கொஞ்சம் அசௌகரியத்தை எதிர்நோக்குறார். படிக்கிற பிள்ளையாயிருந்தால் மற்றவைக்கு முன்னால போய் என்னட்டு நான் போறது, பழைய ஆளா என்னட்டு போய் நிக்கிறது, மற்றவர்கள் என்ன சொல்லுவனம் என்ற ஒரு மனநிலை. இது அடுத்த ஒரு கட்டமாக சில பேர்
தற்கொலை முயற்சிக்கும் ஈடுபட்டிருக்கிறார்கள். சில பேர் தற்கொலை முயற்சியது இறந்தும் இருக்கின்றார்கள். அப்படியான இதுகளும் நிறைய இருக்கின்றது. இது தனிநபர் மட்டத்துல வார ஒரு பிரச்சனையாக இருக்குது. அடுத்தது இதால அந்த குடும்ப மட்டத்திலையும் பிரச்சனை. இது அப்ப ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை அல்லது ஒரு பையன் அல்லது கணவன் மனைவி ஒரு தவறு இப்படியான பிரச்சனைகள்ல மாட்டுப்பட்டுட்டால் அது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்குது. உண்மையில எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்துல இந்த உல சமூக விடயத்துல குடும்பம் என்றது ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் கட்டமைப்பு. அப்ப அந்த ஃபேமிலி டைனமிக்கும் அங்க உடைவுக்குள்ளாகுது. அப்ப அந்த குடும்ப இயக்கப்பாடு நிறைய பாதிப்படையுது. இப்படியான அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆறாவது ஒரு அங்கத்தவர் இப்படி ஒரு பிரச்சனைக்கு மாட்டுப்பட்டால் அல்லது ஏமாற்றப்பட்டால் அந்த குடும்பத்தை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அது பாதிக்குது. இது மற்ற வெளிநாட்டு கலாச்சாரங்கள்ல இந்த குடும்ப அழகு எப்படி இருக்குன்றதை விட எங்கட கலாச்சாரத்துல இந்த குடும்ப அழகுன்றது முக்கியமானது. இதே மாதிரி இன்றைக்கும் சமூகம் என்றதும் இதால இப்ப அது ஒரு தனிநபர் தான் செய்த பிரச்சனை, அது அவற்றை தனிப்பட்ட பிரச்சனை என்று எங்கட சமூகத்துல கடந்து போற தன்மை இல்லை. சமூகம் அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைக்கும். மற்றது சமூகம் அது தனக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம், எங்கட ஊருக்குள்ள இப்படி செய்து போட்டுதே, எங்கட பையன் இப்படி செய்து போட்டானே. இப்ப சும்மா சொல்லுவோம், நாங்கள் இப்ப ஒரு இதுல இந்த டிஸ்கஷன்லயே இப்ப நாங்கள் ஒரு ஊரின் பேரை சொல்லி இந்த ஊரை சேர்ந்த இன்னார் இப்படி ஒரு தவற விட்டேன்னு சொன்னால் நாளைக்கு எங்களுக்கு 100 கோல் வரும், 100 விமர்சனம் வரும். ஏன்னு சொன்னால் எங்கட ஊரை பற்றி வேற யாரை கதைக்கிறது. அப்ப என்னென்றால் இன்றைக்கும் எங்களுடைய பண்பாட்டுல ஊர் பெருமைன்றது இன்றைக்கும் இருக்கு. அப்ப ஒருவர் விட்ட பிள்ளை அது தனிநபர் அவருடைய பிரச்சனை என்றதுக்கு அப்பால அது தனிநபரையும் பாதிக்குது, அவருடைய குடும்பத்தையும் பாதிக்குது, அவர் வாழும் அந்த சமூகத்தையும் பாதிக்குது என்றது முக்கியமானது. அப்ப அதாலதான் இவ்வாறான விஷயங்களை நாங்கள் பேசுபொருளாக்கி எதிர்காலத்துல இவ்வாறான தவறுகள் வராத மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும். நாங்க சரி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி என்று நினைச்சுக்கொண்டு நாங்க இருக்கலாம். இங்க என்ன யாரு மாத்த போறாங்க? நான் இமெயிலுக்கு 2 பாஸ்வேர்டு அது இது வச்சிருக்கிறேன், ஆத்தென்டிகேஷன் கோட் வந்தா தான் செய்யலாம், இப்படி எல்லாம் நாங்க வச்சிருக்கிறோம். ஆனாலும் எப்படி ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ எப்படி நாங்க எங்களை மட்டும் இல்ல எங்களோட குடும்பத்துக்கும் நாங்க இந்த விழிப்புணர்ச்சியை எப்படி நாங்க ஏற்படுத்தலாம்ன்றத பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். சோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எப்பவுமே நாங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்பவுமே நாங்க சுத்தி 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 பார்த்து கொண்டிருக்கணும். ஏன்னா நாங்க ரொம்ப எக்ஸ்போஸ்ட் ஆகி இருக்கிறோம். நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறேன், நான் வெளியிலேயே போறேன் இல்லைன்னு நான் சொல்லலாம். ஆனா வீட்டுக்கு வெளியில நான் போத்தவில்லை. என்ன இந்த கையில இந்த போன் இருக்குது. இந்த போனுக்குள்ளால உலகமே எந்த வீட்டுக்குள்ள வந்துடும். காலையில எழும்பினோன்னு நாங்க கோப்பி குடிக்கிறோமோ இல்லையோ பெட்ரூமுக்குள்ள ஆக்கள் வந்துருவாங்க. ஏண்டா இந்த போன், நான் சோசியல் மீடியா எழும்பினோன்னு ஓபன் பண்ணாலே யார் 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 எல்லாமே வந்துருவாங்க. லைஃப்ல கட 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 கடன்னு வந்துருவாங்க. சோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க ஆராய்ஞ்சு பாக்குறது. இது ஏதாவது ஒரு சந்தேகமான விஷயம், என்னத்துக்காக இவங்க கேக்குறாங்க, எதுக்காக கேக்குறாங்க, இது எல்லாத்தையும் நாங்க அவதானிக்கணும். இப்ப நிறைய பேர் ஆன்லைன்ல தான் பார்ட்னர்ஸை மீட் பண்றாங்க. இந்த டேட்டிங் சைட், டேட்டிங் வெப்சைட் அப்படி இப்படி அப்படி பார்த்ததுல நான் சில இளமாக்கள்ல 20கள்ல இருக்கிறாக்கள் இப்பதான் டேட் பண்றாக்களோட கதைக்கிற நேரம் அவங்க சில விஷயங்கள்ல தெளிவா இருக்கிறாங்க. நான் இந்த 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 கோட்பாடுகள் வச்சிருக்கிறேன், இப்படி செய்தா இப்படி செய்வேன், இப்படி செய்தா அப்படி செய்வேன், ஃபர்ஸ்ட் டேட் போனா இப்படி செய்யறது அப்படின்னு அவங்க தெளிவா இருக்கிறாங்க. நாங்க தனிப்பட்ட விதத்துல நாங்க தெளிவா இருக்கிறோமா? ஒரு நபர் எங்களை ஏமாத்துறாரா இல்லையாண்டு அறிஞ்சு கொள்ற திறமை, மனப்பக்குவம், முதிர்ச்சி, ஞானம் உங்கள்கிட்ட இருக்குதா? அது என்ன விதமா டெக்ஸ்ட் மெசேஜா இருக்கலாம், இமெயிலா இருக்கலாம், சோசியல் மீடியால ஒரு மெசேஜா இருக்கலாம், என்னன்னு நீங்க கண்டுபிடிப்பீங்க? இந்த காலத்துல ஆம்பளையா பொம்பளையா இது ஏஐல அது வருது இது வருது பொய்யா ஆக்கள போறோம், இது உண்மையா உண்மையான்னு கேட்கிற அளவுக்கு நாங்க டெக்னாலஜி அவ்வளவுக்கு முன்னேறி இருக்கு. சோ
அதுல நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு நிமிஷம் நீங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி கட கட கடன்னு ரெஸ்பாண்ட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் நீங்க ஸ்லோ டவுன் பண்ணி நாம் ஒரு 2 3 4 விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன். முதலாவது வந்து வெரிஃபை பண்ணுங்க. இது யாரு? எங்க இருந்து வர்றாங்க? இந்த வர்ற நம்பிக்கையான ஒரு விஷயமா? விசாரிங்க. கொஞ்சம் ஆழமா விசாரிக்கிறது. 2வது வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்றது. அவசரமா எல்லாத்தையும் செய்து இமெயில் அனுப்ப டெக்ஸ்ட் அனுப்பியோ காசு அனுப்பியோ இது செய்யாம கொஞ்சம் ஸ்லோ டவுன் நிதானமா செயல்படுறது. ஒரு நிமிஷம் எடுத்து நீங்க யோசிச்சாலும் கூட உடனே வர்ற மெசேஜுக்கெல்லாம் உடனே ரெஸ்பாண்ட் பண்ண தேவையில்லை. விட்டுட்டு ஒரு நாள் கழிச்சு திருப்பி போற நேரம் நீங்க வித்தியாசமா திங்க் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க. அடுத்தது வந்து நீங்க ஆன்லைன்ல ஷேர் பண்றத கவனமா ஷேர் பண்ணணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க யூகேல களவு போயிட்டுது அவங்களோட வீட்டுல. அவங்க போய் ஊருக்கு போய் ஹாலிடே போய் அடுத்த நாளே களவு போயிட்டேன்னு சொன்னா அப்படி செல்ஃபி அப்படி வச்சு போனை வச்சு எடுக்கிறது. traveling to Sri Lanka 1 month holiday at Heathrow airport வரும். அப்ப ஊர் முழுக்க தெரிஞ்சிடும் இவங்க வீட்டுல இல்ல, அலாம போட்டுட்டு போறாங்கன்னு. களவெடுக்கிறது எவ்வளவு லேசு சொல்லுங்க பாப்போம். ஏண்டா எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு யார் பாக்குறாங்க என்ன இது ஒண்ணும் தெரியாது. அப்ப ஷேர் பண்றத கவனமா நாங்க ஷேர் பண்ணணும். ஃபேமிலி ஹாலிடே, இந்த ஹாலிடே தேவையா? எங்கட அம்மா அப்பா நாங்க ஊர்ல எல்லாம் இதை ஷேர் பண்ணியா வளர்ந்தோம் இல்ல. இப்ப அது ஷேர் பண்றதுல நீங்க யோசிங்க, இது தேவையா? என்னத்தை நான் இது மூலமா என்னத்தை நான் அச்சீவ் பண்ண போறேன்? என்ன இதை ஷேர் பண்றதால என்ன நான் பெற்றுக்கொள்றேன்? லைக்ஸ் வரும், எல்லாருக்கும் நான் சொல்றேன் நான் ஹாலிடே போறேன்னு. ஓகே, ஆனா அதை பாக்குறது உங்களுக்கு நம்பிக்கையான ஆக்களா? அதையும் மீறி வெளியாக்களும் பார்க்கலாம். உங்களோட செட்டிங்ஸ போய் பாருங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், என்னது வேற என்ன, அந்த ட்விட்டர், அது இது எல்லாத்துலயும் உங்களோட செட்டிங்ஸ போய் பாருங்க. உங்களோட பிரைவசி செட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களோட பிரைவசி செட்டிங்ஸ்ல போய் என்னத்த எங்க இது இருக்கு, எது பிரைவேட்டா இருக்கு, யாரும் மெசேஜ் பண்ண என்ன வச்சிருக்கீங்கன்னு முதலாவது உங்களோட பிரைவசி செட்டிங்ஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? இதெல்லாத்தையும் பாருங்க. என்ன நடக்குது போய் பாருங்க. ஃபேஸ்புக்லயோ இதுலயோ என்ன நடக்குதுன்னு ஆழமா ஆராய்ஞ்சு பாருங்க. செட்டிங்ஸ மாத்துங்க. எல்லாரும் மெசேஜ் பண்ற மாதிரி வச்சிருக்கீங்களா, கமெண்ட் பண்ண மாதிரி வச்சிருக்கீங்களா, இல்லாட்டி உங்களுக்கு பப்ளிக் ப்ரொஃபைல் இருக்கிறீங்களா, இதெல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. தெரியாட்டி யார்ட்டையும் கேட்டு அறிஞ்சு அதை செய்து கொள்ளுங்க. இல்லாட்டி அது ஒரு ஆபத்தான ஒரு இது. சோசியல் மீடியான்றது ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ். எந்த நேரம் சுனாமி வரும்னு தெரியாது. அப்படி ஒரு டேஞ்சரஸான ஒரு பிளேஸ். நீங்க நினைக்கலாம் நான் சேஃபா இருக்கிறேன், நான் வந்து அடல்ட், எனக்கு 40 வயசு, நீ அப்படி இல்லை. எந்த வயசுலயும் அது வரலாம். அது ரொம்ப 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 டேஞ்சரஸான பிளேஸ். சோ தயவு செய்து உங்களோட செட்டிங்ஸ்களை போய் பாருங்க. என்ன இருக்கு எது இருக்கு, உங்களோட பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, இது கேளுங்க, யார்ட்டையும் சரியான செட்டிங்ஸ போட்டு வைங்க. அது ரொம்ப முக்கியம். ஆன்லைன்ல ஷேர் பண்ற நேரம் நீங்க மார்க்கெட்ல ஷேர் பண்றீங்கன்றத ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. நீங்க மார்க்கெட்ல ஷேர் பண்றீங்க. சோ அதால கவனமா இருங்க. அடுத்தது வந்து இங்க யூகேல ஒரு பார்த்து அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க, உங்களோட பிள்ளைகள் கதைச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க நேமா, ரெட் பிளாக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது சிவப்பு கொடி என்று ரெட் பிளாக்ஸ். ஒரு ஆள்ல என்ன இவங்கள உள்ள ரெட் பிளாக் என்னன்னு கண்டுபிடிங்க. ஒரு சில நேரம் அவங்க ஒரு விஷயத்த அவங்கள ஏதாவது ஒரு ப்ரெஷர் போடுறாங்க, இல்லாட்டி எப்ப பார்த்தாலும் ஒரு சோகமா கதைச்சு கொண்டிருக்கிறாங்க, பண கஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு ரெட் பிளாகா இருக்கலாம். டக்குன்னு நீங்க நோட் பண்ண அந்த திறமை வேணும் உங்களுக்கு. ரெட் பிளாக் என்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட் பிளாக்ஸ் இதுல இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன ரெட் பிளாக் இருக்குது, அந்த ரெட் பிளாக்ஸை நீங்க அறிஞ்சு கொண்டுட்டீங்கன்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க முடிவுகளை எடுக்கலாம். நீங்க அதுக்கேத்த மாதிரி பவுண்டரிஸ், எல்லைகளை போட்டு வச்சுக்கொள்ளலாம். இல்லாட்டி ஹெல்ப் பண்ண போறது யாரு? நீங்களும் உங்களோட குடும்பமா தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஷிப்பையோ நீங்க யாராவது ஒரு நபரோட இது சரிங்க, அவங்க காசு கேட்கிறாங்களோ ஏதோ நீங்க ரெட் பிளாக் என்ன, இந்த நான் காசு அனுப்புறேன், ஓகே இவங்க காசு கேட்கிறாங்க, இதுல இல்ல டேஞ்சரஸான ரெட் பிளாக் என்ன, சிவப்பு கொடி. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சிவப்பு கொடி என்னன்றத கான்ஸ்டன்ட் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்க. சோசியல் மீடியால நீங்க ஒரு படத்தை போட்டு ஒரு ஆள் உங்களை டார்கெட் பண்ணி கொண்டிருக்கு, உங்களுக்கு லைக் பண்ணுது, உங்களுக்கு ஹலோ ஹலோ அதுன்னு சொல்லி கொண்டிருக்குதுண்டா அது ஒரு ரெட் பிளாக். அவங்க கதவை தட்டிட்டே இருக்கிறாங்கன்ற அர்த்தம். இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க, இதுல பெற்றுக்கொண்ட ஏதாவது ஒரு விஷயத்த உங்களோட குடும்பத்தோட பகிருங்க.
இப்ப நாங்க எங்கேயாவது ஒரு படத்தை பார்த்தோ ஏதாவது போனா நல்ல படம் என்ன நாங்க ப்ரொமோட் பண்ணுவோம். அந்த கடையில நல்ல சாரி சீப்பா விற்கிறாங்க, சேல் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, எல்லாத்தையும் நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி உங்களோட பிள்ளைகளுக்கும் சரி, சுத்தவர இருக்கிற சொந்த பந்தங்கள் அவங்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துங்க. உங்களோட அம்மா அப்பா 70 80 இருக்கிற அவங்களும் சோசியல் மீடியால இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த விழிப்புணர்ச்சியை நீங்க ஏற்படுத்துங்க. சொல்லுங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஓப்பன் கான்வர்சேஷன், ஓப்பன் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். நீங்க ஃப்ரீயா இத பத்தி பிள்ளைகளோட கதைச்சாதான் அவங்களும் நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்கள்ட்ட வருவாங்க. சோ அப்ப நீங்க ஃப்ரீயா ஷேர் பண்ணுங்க. இது எப்படி இருக்கு, நான் என்ன செய்யலாம், இது 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 இப்படி இப்படி இருந்து கதைங்க. அது ரொம்ப முக்கியம். இதுல கடைசியா நான் சொல்லி முடிச்சு கொள்றேன். பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஆறுதலா இருங்க. ஒரு நாளும் அவங்கள குத்தி காட்டக்கூடாது. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு இதுல யாருமே வேணுமென்று போய் சேரல. ஏதோ ஒரு விதத்துல அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சோ அவங்களுக்கு நாங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது, இந்த எம்பத்தி, சரியா, அவங்களை புரிஞ்சுட்டு கொண்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கிறது ரொம்ப முக்கியம். என்று சொன்னா இதுக்குள்ளால எமோஷனல், அதாவது நான் ஹனி ட்ராப் சொன்னேன், இனிக்க 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 சுவைக்க சுவைக்க அதுக்குள்ள போய் விழுந்து அதால மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சோ அவங்களுக்கு நீங்க ஆறுதலா இருங்க, நியாயம் தீர்க்காதீங்க. அவங்களுக்கு நாங்க சப்போர்ட்டிவா இருக்கிறது ரொம்ப. சொன்னதை விட ஒரு சில விஷயங்கள் அத குறிப்பாக குடும்பத்திலேயோ அல்லது சமூகத்திலேயோ உங்களுடைய நண்பர்கள் வட்டத்திலேயோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தர் இப்படியான இதுல ஏமாற்றப்பட்டுட்டார், தவற விட்டுட்டாருன்னு சொன்னால் முதல்ல நாங்கள் அவரை கேவலப்படுத்தக்கூடாது. அது மிக முக்கியம். இந்த கேவலப்படுத்துறன்றது உண்மையில அந்த நபரை கூடுதலா கொண்டே உளவியல் ரீதியா கோண பண்ணி போடும். கோண பண்ணினா அதுகள் தான் அவர் அப்படியானவர்கள் விபரீதமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நாங்களும் ஒரு இப்ப யாரோ ஒருத்தர் ஏமாற்றி இருப்பார். உண்மையில அந்த ஏமாற்ற தாக்கம் ஒரு லெவல்ல இருக்க நாங்களும் அவரை சுத்தி இருக்கிற நாங்களெல்லாம் அவரை குத்தி காட்டி கேவலப்படுத்தி கொண்டிருந்தால் நாளைக்கு அவர் ஒரு விபரீதமான முடிவு எடுத்தால் அதுக்கு நாங்களும் ஒரு பொறுப்பாளியாக மாற வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்ப ஆனபடியா இப்படியான ஒரு இதுல ஒரு ஆள் மாட்டப்பட்டுட்டாருன்னா அவருக்கு நாங்கள் அன்பாகவும் ஆதரவாகவும் இருக்கிறது முக்கியமானது. ரெண்டாவது, கூடுதலாக விழிப்புணர்வுல பார்த்தால் அந்த சுய மதிப்பு. உண்மையில ஒவ்வொரு தனி நபரும் எங்களை நாங்களே சில கேள்வி, மற்றவ என்ன சொல்லுது, நம்ம என்ன மதிப்பீடு வச்சிருக்கணும்ன்றதை விட நம்ம பற்றி நமக்கு என்ன மதிப்பீடு இருக்குன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் கருதுறேன். அப்ப எங்களை பற்றி எங்களுக்கு ஒரு சுய மதிப்பீடு இருந்தால் அதை விஷயத்துல நாங்கள் இப்படியான சிக்கல்களுக்கு போய் விழுந்திராமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக அமையும். அப்ப உண்மையில எங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, எங்களோட வீக்னஸ் என்னன்றது ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தால் அந்த ப்ரிவென்ட் பண்ணி கொள்ளலாம், எங்களை நாங்களே ப்ரிவென்ட் பண்ணி கொள்ளலாம். மற்றது நாங்கள் எங்கள இன்னும் ஒரு வீக்னஸ், முதல் சொன்ன மாதிரி எந்த விஷயத்துக்கு நாங்கள் உடனே ஓம் என்று சொல்றது அல்லது உடனடியா முடிவெடுக்கிறது, எந்த விஷயத்துக்கு கொஞ்சம் காலம் தாழ்த்தி யோசிச்சு முடிவெடுக்கிறதுல எங்களுடைய ஆட்கள் கனவே இருக்கு, சிக்கல் இருக்கு. எதை கேட்டாலும் டக்குன்னு முடிவெடுத்திருக்கிறோம். இதுல ஒரு குறைபாடு என்னன்னு சொன்னா எங்கள் எல்லாருக்கும் இதுல இப்ப நான் இதுல கதைக்கிறேன்டாப்ப எல்லா விடயத்திலையும் நான் தெளிவா இருக்கிறேன்னு அர்த்தம் இல்லை, மாறி விளங்கிறாங்க. என்னிலேயும் சில வீக்னஸ் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் ஓரளவுக்கு ஏதும் எங்களை நாங்களே பாதுகாத்து கொள்ள தெரிஞ்சிருக்கணும். அதுல குறிப்பாக எங்கள்கிட்ட உள்ள ஒரு முக்கியமான விஷயம் அந்த லைஃப் ஸ்கில். எங்கள்கிட்ட அந்த லைஃப் ஸ்கில்ன்றது அந்த பிரதானமா நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ தெரியும், அந்த 10 கோர் லைஃப் ஸ்கில் இருக்குது. யாராவது இணையதளங்கள்ல தேடி பார்க்கலாம். இந்த வாழ்க்கை திறன், வாழ்க்கை கல்வி. சில நேரம் இப்ப சில பேர் சொல்லுவோம், நாங்கள் திருமணம் செய்து இத்தனை குழந்தைகளை பெற்றுட்டோம், எங்களுக்கு வாழ தெரியாமலோ இதுக்கண்டு ஒரு படிப்பு வேணுமோன்றெல்லாம் சில நேரம் யோசிக்க கூடும். ஆனா அப்படி இல்லை. எங்களுக்கு எல்லாரும் அந்த வாழ்க்கை கல்வி, அதாவது குறிப்பாக இந்த டிசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க, வாழ்க்கையில முடிவுகளை எடுக்கிறது. உண்மையில எங்களோட வாழ்க்கைய திசை மாற்றி கொண்டு போறது அல்லது ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போறது என்றதுல நாங்கள் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் எடுத்த முடிவுகள் தான் முக்கியமான அந்த டிசிஷன் மேக்கிங். எந்த டைம்ல என்ன மாதிரியான முடிவுகளை நாங்கள் எடுத்தோமோ இன்றைக்கு அந்த நிலையில இருக்கிறோம். சும்மா உதாரணத்துக்கு சொன்னா ரஜிதா எப்பயோ ஒரு டைம்ல எடுத்த முடிவு அவ யூகேல இருக்கிறார்.
நான் எடுத்த முடிவு நான் இருக்க ஸ்ரீலங்கால இருக்கிற அதை பிள்ளையா சொல்லியிருந்தேன். இந்த ஒவ்வொருத்தர் எடுக்கிற முடிவு சில பேரை கொண்டு சில பேர் டைம்ல எடுத்த முடிவு ஆதாள பாதாளத்துல விட்டுருக்கும், சில பேரை கொண்டு ஒரு கோபுரத்தின் உச்சியில வச்சிருக்கும். ஆகவே இந்த லைஃப் ஸ்கில்ல வந்து இந்த டிசிஷன் மேக்கிங் என்றது முக்கியம். அடுத்தது இந்த ப்ராப்ளம் சால்விங், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், இப்படி கன விஷயம் ஒரு 10 விஷயத்துக்கிட்ட முக்கியமாக இருக்குது. நான் வயலண்ட் கம்யூனிகேஷன். அப்ப இதுகள்ல வந்து நாங்கள் மிகவும் தெளிவாகவும் விழிப்பாகவும் இருக்கிறது மட்டுமில்ல, மற்றது எங்களை சுற்றி இருக்கிறவர்களை நாங்கள் நாங்கள் மட்டும் விழிப்பாக இருந்தா போதாது, எங்களை சுற்றி இருக்கிறவர்களை நாங்கள் வெளிப்படைய வைக்க வேண்டும். இப்ப உதாரணமா எங்களோட சகோதரங்களா இருந்தால் அல்லது அம்மா அப்பாவா இருந்தால், ரஜிதா சொன்ன மாதிரி இப்ப வயசு வேறுபாடு என்று வயதுக்கு மூத்தவர்களும் இப்படியான விஷயங்கள்ல ஈடுபடுகிறோம். அப்ப பிள்ளைகள் அவைகளை வழிப்படுத்தலாம், சகோதரங்கள் வழிப்படுத்தலாம். அப்ப இந்த மாதிரி நாங்கள் மட்டும் விழிப்படைஞ்சா காணாது, எங்களோட உறவுகளையும் எங்களோட சமூகத்தையும் நாங்கள் விழிப்படைய வைக்கணும் என்று சொல்றோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் விஜயசங்கர். நாங்க முடிக்க போறோம். இறுதியாக ஒரு சின்ன ஒரு ஸ்லைட் ஒன்று ஷேர் பண்றேன். நீங்க ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருந்தா எங்க நீங்க உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம்? யூகே பொறுத்த வரைக்கும், மற்ற நாடுகள் இல்ல, யூகே பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம்னு இந்த ஸ்லைடு போட்டிருக்கிறேன். இதுல முக்கியமா ஆக்ஷன் ஃப்ராட் யூகேன்னு இருக்கு. ஸோ நீங்க இங்க அவங்கள்ட்ட ஏதாவது ஃப்ராட் விஷயமா ஏமாத்தப்பட்டிருந்தா அவங்கள்ட்ட ஹெல்ப் எடுக்கலாம். விக்டிம் சப்போர்ட் இருக்குது. மற்றது வேலையிலையும் கூட உங்களுக்கு சேஃப் கார்டிங் டீம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இதுகள், இப்போ ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு கன்சர்ன்டா இருக்குதுன்னா நீங்க சேஃப் கார்டிங் இஷ்யூ ரைஸ் பண்ணலாம் லோக்கல் கவுன்சில். ரஜிதா சொன்ன மாதிரி தான் இப்ப வடக்கு கிழக்குல வாழ்றாக்கள் சரி, மலையகத்துல வாழ்றாக்கள் சரி, இலங்கையில இப்படியான பிரச்சனைகளுக்குள்ள நீங்கள் சிக்கப்பட்டால் இந்த வெக்கம் மானம் ரோசமண்டு அப்படி என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்காமல் இதுகளுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு இப்ப இலங்கையில சட்டம் நீதி ஓரளவுக்கேனும் மேம்பட்டு இருக்குது. ஆனபடியா கூட சோசியல் மீடியாக்கள்ல நீங்கள் எங்கேயாவது போய் சிக்கப்பட்டுட்டீங்கன்னு சொன்னால் இந்த சைபர் கிரைம் ஊடாக உங்களை யாரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கணுமா இல்ல உங்களை யாரு மிஸ்யூஸ் பண்ண பார்க்கணுமோ நீங்கள் சைபர் கிரைம் ஊடாக அதை செய்யலாம். அதே மாதிரி இந்த லோக்கலாக உள்ளூர்ல வந்து இப்போ ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் உண்மையில அவாக்கு சில விஷயங்களை ரகசியமாக பேண வேணும் என்று சொன்னால் பிரதேச செயலகங்கள்ல, இலங்கை சிஸ்டத்தை நான் சொல்றேன், இலங்கையில வந்து பிரதேச செயலகங்கள், டிவிஷனல் செக்ரட்டரியேட், அந்த அலுவலகத்துல உமன் டெவலப்மெண்ட் ஆபீசர், பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சிறுவர் நன்னடத்த உத்தியோகத்தர், சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், மற்றது உளவள துணியாளர்கள், இப்படி கன பேர் இருக்கிறோம். முதியவர்களுக்கு கூட அலுவலர்கள் விசேடமாக இருக்கிறோம். அப்ப நீங்கள் உண்மையில பிரதேச செயலகங்களுக்கு சென்று ஏதாவது வகையில நீங்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் பிரதேச செயலகங்கள்ல சென்று இப்படியான உத்தியோகத்தர்களை சந்திச்சு உங்களுக்கு தேவையான உதவிகளை உள சமூக உதவிகளா இருந்தாலும் சரிதான், கவுன்சிலிங் போன்ற உதவிகளா இருந்தாலும் சரிதான், அல்லது உங்களுக்கான பாதுகாப்பு தொடர்பான உதவிகளா இருந்தா இதே மாதிரி இந்த போலீஸ் நிலையங்கள்லயும் வந்து ஸ்பெஷல் டெஸ்க் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன் இருக்குது. அதாவது போலீஸ் நிலையங்கள்ல இருக்குது பெண்களுக்கும் சிறுவர்களுக்குமான ஒரு பிரிவு இருக்கு. அங்க போனா கூடுதலாக பெண்கள் சிறுவர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அவர்கள் விசேட கவனங்களை செலுத்துகிறோம். இதே மாதிரி மனித உண்மை ஆணைக்குழு, இப்படி நிறைய உதவி வழங்குற நிறுவனங்கள், இதே மாதிரி சில அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இப்படியான உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். ஆனபடியால் என்ன பொறுத்தமட்டில் இப்ப இருக்கிற உலகத்துல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் குறைஞ்சது 10 இடத்துல சொல்யூஷன் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து எங்களை பல பக்கத்தால சூழ்ந்து கொண்ட உடனே எங்களுக்கு எங்க போய் அதுக்கு சொல்யூஷன் தேடுறேன்னு தெரியாம இருக்கு. ஆனபடியா இப்ப இருக்கிற நவீன உலகத்துல யாரும் உங்களோட மனங்களை தளர விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றால் எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷனை உங்களால கண்டுபிடிக்க முடியாம போய் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், நம்பிக்கையானவர்களுடைய உதவிகளை நாடலாம்.
அப்ப ஆனபடியா உங்களுக்கு நான் கடைசியா சொல்லி முடிக்க விரும்புறது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்றால் 10 இடத்துல தீர்வு இருக்கு. அந்த தீர்வை கண்டுபிடிக்கிறது தான் திறமை. அப்ப ஆனபடியா அப்ப நீங்கள் எல்லாருமே ஒரு நம்பிக்கையோட இருங்கள். அப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தீர்வு இருக்கு. அதுக்கு மற்றவர்களுடைய ஆதரவுகள் இப்ப உண்மையில நாங்கள் எல்லாத்தையும் தனித்து செய்து விடலாம் என்றும் எண்ணாமல் மற்றவர்களுடைய ஆதரவுகளை பெறுகிறது முக்கியமானது. நன்றி. இவ்வளவு நேரமும் கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு முதலாவது நன்றி ரஜிதாக்கும்.